series of Bible studies is why these sufferings. நம்முடைய வேத பாடத்தின் முக்கிய பொருளானது ஏன் இந்த பாடுகள். Shall we turn to 2 Corinthians chapter 4 and read verses 17 and 18. நம்முடைய வேதாகம பகுதியிலே 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 17 முதல் 18 வசனம் முடிய காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். For a light affliction which is but for a moment worketh for us a far more exceeding and eternal weight of glory, while we look not at the things which are seen, but at the things which are not seen. For the things which are seen are temporal, but the things which are not seen are eternal. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Those who have Bible, shall we put our forefinger on our Bible for a moment? யாருக்கெல்லாம் வேதம் இருக்கிறதோ தயவு செய்து உங்களுடைய வேதத்தை திறந்து அந்த வசனத்தின் மேல் உங்களுடைய ஆள்காட்டி விரலை வைக்கும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். We don't want this Bible study to end up just like some philosophy. இந்த வேதாகமங்கள் ஒரு தத்துவம் போல முடிந்துவிடும்படி நாங்கள் வாஞ்சிக்கிறதில்லை. We want God to deal with our hearts. தேவன் நம்மோடு நம்முடைய இருதயத்தோடு கூட தொடர்பு கொள்ளும்படியே நாங்கள் வாஞ்சிக்கிறோம். This evening and every evening God should speak to each one of us. இந்த மாலையிலும் வருகிறதான ஒவ்வொரு மாலைகளிலும் தேவன் நம் ஒவ்வொருவரோடு கூட பேச வேண்டும். 1 minute shall we all pray. ஒரு நிமிடம் நாம் எல்லாரும் ஜெபிப்போம். That the Lord might speak to us through these words, shall we all pray. இந்த வசனத்தின் மூலமாக தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஜெபம் பண்ணுவோம். Oh God, we thank you Lord for this time you've given us, oh Lord. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் தத்துவமாக முடிந்து விடக்கூடாது. உம்முடைய சர்வ வல்லமையினால் ஆண்டவரே, உம்முடைய மறுரூபத்தின் வல்லமையினால் ஆண்டவரே நீர் எங்களோடு பேசி இந்த வார்த்தைகள் மூலமாக எங்களுக்கு மறுரூபம் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பாடுகளிலும் ஒரு அர்த்தம் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இங்கே கூடி வருகிற ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்பெடுக்க வேண்டும். இந்த வசனங்கள் மூலமாக நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. The Lord has heard our prayer, let us praise him. தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறபடியால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Today we'll just be introducing the topic and therefore we'll not be seeing many verses. இன்றைக்கு தலைப்பை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறபடியினாலே இதிலே நாங்கள் ஆழமாய் உங்களுக்கு பிரசங்கிக்க போகிறதில்லை. We will not be seeing many verses. அநேக வசனங்களை நாம் பார்க்க போகிறதில்லை. I would first of all like to explain the topic. முதலாவது தலைப்பை நான் உங்களுக்கு விளக்கும்படி வாஞ்சிக்கிறேன். The theme of this series of Bible studies is why these sufferings. நம்முடைய வேத பாடத்தின் முக்கிய பொருளானது ஏன் இந்த பாடுகள். Now we are not referring to why Jesus suffered. இயேசு ஏன் பாடுபட்டார் என்பதை நாம் காண போகிறதில்லை. That's only part of the subject. அது நம்முடைய பொருளின் ஒரு பகுதியாய் மாத்திரமே இருக்கிறது. But I would like to explain that this topic is the words of agony coming from a man who is undergoing suffering. நம்முடைய தலைப்பானது ஒரு மனிதன் உபத்திரவ வழியாய் போகும் பொழுது அவன் எவ்வளவாய் பாடுபடுகிறான் என்பதை நாம் பார்க்க போகிறோம். This is a question that will come out of a man who is going through suffering. இது ஒரு உபத்திரவத்தின் வழியாய் போகிற மனிதனிலிருந்து எழும்புகிற ஒரு கேள்வியாய் இருக்கிறது. It can come out of a word as a word of murmuring or complaint or even a word of arrogance against God. இந்த வார்த்தையானது அந்த மனிதனிடத்திலிருந்து ஒரு தர்க்கமாக, ஒரு முறுமுறுப்பாக, ஒரு கேள்வியாக, இன்னும் சொல்ல போனால் தேவனுக்கு விரோதமான ஒரு கேள்வியாக அவனிடத்திலிருந்து எழும்புகிறது. When people suffer, that's the question they ask. Why these sufferings? மனிதர்கள் வேதனைப்படும் பொழுது, உபத்திரவப்படும் பொழுது ஒரு கேள்வி வருகிறது. ஏன் இதற்காக இவர்கள் பாடுபடுகிறார்கள்? So this series of Bible studies will attempt to explain why God has permitted sufferings in our life. இந்த தொடர்ச்சியான வேத பாடங்கள் ஏன் தேவன் மனிதனுக்கு உபத்திரவங்களை அனுமதிக்கிறார் என்பதின் பொருளை நாம் விளங்கிக் கொள்ள போகிறோம். And as part of that we will also see the sufferings of Christ. அதில் ஒரு பகுதியாக கிறிஸ்துவின் பாடுகளையும் நாம்
காண போகிறோம். Now I would like to offer you 3 reasons for choosing this topic. இந்த தலைப்பை நான் ஏன் தெரிந்து கொண்டேன் என்று சொல்வதற்காக 3 காரணங்கள் உண்டு. First of all, this topic of suffering is something practical. முதலாவதாக பாடுகள் என்பது சொல்லுவது நம் எல்லாருக்கும் வருகிறதான ஒரு காரியமாக இருக்கிறது. It is something that each one of us goes through all our life at some time of our lifetime. நம்முடைய ஜீவியத்தில் ஏதாவது ஒரு பகுதியிலே இப்படிப்பட்டதான பாடுகளின் நூடாய் நாம் போக வேண்டியதாக இருக்கிறது. I am sure that everyone here seated in this place has gone through some suffering of or the other at some time or the other. இங்கே உட்கார்ந்திருக்கிற யாவரும் நான் நிச்சயமாக சொல்லுகிறேன், ஏதாவது தன்னுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியிலே இப்படி ஏதாவது ஒரு பாடுகளின் ஊடாய் அவர்கள் போயிருக்கத்தான் வேண்டும். And if there's someone seated here who is saying I am not going through a suffering now, it is only a gap between 2 sufferings in your lifetime. ஒருவேளை யாராகிலும் நான் பாடுகளின் ஊடாய் செல்லவில்லை என்று சொல்வீர்களே ஆகில் அவர்கள் இப்பொழுது 2 பாடுகளின் மத்தியில் இருக்கிற அந்த காலகட்டத்தில் இருப்பதை தான் அது காண்பிக்கிறது. So it is practical because we all go through sufferings. நாம் எல்லாருமே பாடுகளினூடாய் போகிறோம் என்பது ஒரு அப்படிப்பட்ட நடைமுறையான காரியமாக இருக்கிறது. Secondly, it is contemporary. Sufferings is something belonging to this time. இரண்டாவதாக இந்த பாடுகளானது இந்த காலத்திற்கு ஒப்பாகவே காலத்துக்கு உட்பட்டதாகவே இருக்கிறது. In other words, it is today people are suffering more than in previous years. சொல்லப்போனால் இன்றைக்கு காண்கிறதான உபத்திரவங்கள் இதுவரை கண்டிராத ஆண்டுகளின் உபத்திரவங்களை காட்டிலும் அதிகமாய் இருக்கிறது. Not only that, அது மாத்திரமல்ல, many religious and philosophical books have been written on this topic of suffering. பாடுகளை குறித்து அநேக தத்துவ புத்தகங்கள் எழுதி வைக்கப்பட்டிருக்கின்றன. In the past years, in the past 50 years, more than 4,000 books have been written trying to deal with this issue or offering an explanation for the problem of suffering in this world. கடந்த 50 ஆண்டு காலங்களிலே more than 4,000 books, 4000 புத்தகங்கள் பாடுகள் ஏன் மனிதனுக்கு வருகிறது என்பதை குறித்தும் பாடுகளை குறித்தும் புத்தகங்கள் எழுதி வைக்கப்பட்டிருக்கின்றன. These books have been trying to give an explanation or offer an answer to the problem of suffering. பாடுகளுக்கு ஒரு பதிலாக இந்த புத்தகங்கள் ஒரு விவரமாக விளக்கமாக எழுதி வைக்கப்பட்டிருக்கின்றன. So it will be apt if we can also deal with this issue of suffering in these Bible studies. ஆகையினாலே இந்த வேத பாடங்களிலே பாடுகளை குறித்து நாம் தியானிப்பது மிகவும் நமக்கு பொருத்தமாய் இருக்கும். The third reason why this topic is being chosen, மூன்றாவதாக ஏன் இந்த தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டது என்றால், very often when people go through suffering, they point an accusing finger against God. அடிக்கடி நாம் காண்கிற ஒரு காரியம், ஜனங்கள் உபத்திரவத்தினூடாய் போகும் பொழுது அவர்கள் தங்களுடைய விரலை தேவனை நோக்கி குறையாய் காண்பிக்கிறார்கள். When a man goes through suffering, man tends to put God at the judgment bar. Man sits as the judge and asks questions to God as though God is a criminal. ஒரு மனிதன் உபத்திரவத்தினூடாய் போகும் பொழுது உடனடியாக அவனே நியாயம் செய்கிற நியாயாதிபதியின் அந்த நியாயாசனத்தில் உட்கார்ந்து கொண்டு இயேசுவை அவன் குற்றவாளி கூண்டிலே நிறுத்தி அவரை பார்த்து கேள்வி கேட்கிறார். So very often people who go through suffering have questions to ask God and have a misunderstanding against God. ஆகையினாலே உபத்திரவத்தினூடாய் போகிற ஜனங்கள் தேவனை நோக்கி கேள்வி கேட்கிறார்கள், மற்றவர்களை மாறாயும் வழி நடத்துகிறார்கள். So it is good that in a Christian service like this we deal with this issue of suffering. ஆகையினாலே இப்படிப்பட்ட கிறிஸ்தவ ஆராதனைகளிலே பாடுகளை குறித்து நாம் காண்பது மிகவும் நல்லதாய் இருக்கிறது. Today many people who go through sufferings are raising many questions. உபத்திரவத்தினூடாய் போகிற அநேக ஜனங்கள் இன்றைக்கு அநேக கேள்விகளை கேட்கிறார்கள். When so many innocent people are dying through natural calamities like famine and floods and tsunamis, earthquakes, what is God doing looking at all that? ஒன்றுமறியாத அப்பாவி ஜனங்கள் இந்த காலங்களிலே சுனாமி மூலமாக, வெள்ளப்பெருக்கு மூலமாக, வறட்சி மூலமாக செத்துக் கொண்டிருக்கிறார்களே, தேவன் இந்த நாட்களில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? If he calls himself God, when he looks at these things happen, why can't he put out his hand to stop these things? அவர் தேவன் என்றால், அவரால் இவைகள் நிறுத்த முடியும் என்றால், ஏன் அவர்களுடைய கரத்தை நீட்டி இந்த காரியங்களை நிறுத்த கூடாது?
Does God find pleasure in seeing human beings suffer? மனிதன் உபத்திரவப்படுவதை கண்டு தேவன் நன்றாக கண்குளிர கண்டு களிக்கிறாரா? Why is it that some human beings are sad and suffering all the time while another set of human beings are always happy? ஒரு கூட்டம் ஜனங்கள் நீங்கள் பார்த்தால் எப்பொழுதுமே உபத்திரவம் என்று உபத்திரப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். மற்றொரு கூட்டத்தார் எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருக்கிறார்கள். If bad things happen to bad people, it is all right, but why do bad things happen to some good people? கெட்ட காரியங்கள் கெட்ட மக்களுக்கு நடந்தால் நல்லதுதான், ஏன் கெட்ட காரியங்கள் நல்ல மனிதருக்கு நடைபெறுகிறது? These are some of the common questions that people raise. இப்படிப்பட்டதான பொதுவான கேள்விகளை இன்றைக்கு ஜனங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். Now I want to clarify one thing. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன். Although a few of these questions will be answered in the course of these Bible studies, இந்த வேத பாடங்களின் மத்தியிலே உங்களுக்கு இருக்கிறதான கேள்விகளில் ஒரு சில கேள்விகள் நாங்கள் பதில் சொல்ல முடியும். We are going to answer. நாங்கள் பதில் சொல்ல போகிறோம். But the purpose of this Bible study is not to answer questions. ஆனால் இந்த வேத பாடத்தின் நோக்கம் உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லுவது அல்ல. The reason is sometimes we cannot answer questions. காரணம் என்னவென்றால் சில கேள்விகளுக்கு நம்மால் பதில் சொல்ல முடியாது. God alone knows the answer. தேவனுக்கு மாத்திரமே அந்த பதில் தெரியும். God cannot be known fully. தேவனை முழுவதுமாக அறிந்து கொள்ள முடியாது. God is a mystery. தேவன் ஒரு ரகசியமாயிருக்கிறார். God is infinite. தேவன் முடிவில்லாதவராயிருக்கிறார். The way he sees and understands things are completely different from how we see and understand things. ஒரு காரியத்தை கண்டு புரிந்து கொள்ளுதல் தேவனுக்கு வேறு வித்தியாசமாக இருக்கும், நாம் அதை வேறு வித்தியாசமாக புரிந்து கொள்வோம். So for a human being to understand everything about God is not possible on earth. ஆகையினாலே மனிதனுக்கு இந்த பூமியிலே தேவனை குறித்து எல்லாம் அறிந்து கொள்வது என்பது முடியாத காரியம். Secondly, இரண்டாவதாக, for certain reasons God himself does not offer explanations for some of our sufferings. சில காரணங்களை நீங்கள் பார்த்தால் தேவன் தாமே உபத்திரவத்திற்கு பதில் தராமல் இருக்கிறார். He doesn't offer the reasons why we are going through suffering. ஏன் நாம் உபத்திரவத்தினூடாய் போகிறோம் என்பதற்கு அவர் காரணங்களை சொல்லாமல் இருக்கிறார். One day I was going through a path of suffering in my life. ஒரு நாள் என்னுடைய ஜீவிதத்தில் நான் உபத்திரவத்தினூடாய் போய் கொண்டிருந்தேன். So I kept asking God this question, why? நான் தேவனை பார்த்து ஏன் என்ற ஒரு கேள்வி நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். One day I in a magazine, in one of our magazines, as I asked that question, I saw a footnote, a saying written as a footnote. நான் இப்படி ஏன் என்று கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது எங்களுடைய மாதாந்திர பத்திரிகையின் ஒரு பக்கத்திலே கீழாக ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருந்தது. It said in that footnote, in that saying, if you want to have a close walk with God, leave some of your questions unexplained. அதிலே எழுதப்பட்டது என்னவென்றால், உனக்கு தேவனோடு கூட நடக்க வேண்டும் என்று விருப்பமாயிருந்தால் சில கேள்விகளுக்கு தேவனிடத்திலேயே நீ கேள்வி கேட்காமல் அப்படியே விட்டுவிடு. If you want to have a close walk with God, leave some of your questions unexplained. தேவனோடு கூட நீ நெருங்கிய நடத்தையை நடக்க செய்ய விரும்பினால் சில கேள்விகளை பதில் கேட்காமலே விட்டுவிடு. So sometimes we learn more about God not when he answers questions, but when he keeps quiet we learn more about him. சில நேரங்களிலே நாம் தேவனை நன்றாக புரிந்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம். எப்பொழுது என்று கேட்டால், கேள்விகள் கேட்கும் போது அல்ல, அந்த கேள்விகளை தேவனிடத்திலே விட்டுவிடும் பொழுதே அவரை குறித்து நாம் நன்றாக அறிந்து கொள்ளலாம். The third reason why we are not going to just answer questions in this Bible study, மூன்றாவது காரணங்கள் ஏன் நாங்கள் இந்த வேத பாடத்தில் உங்களுக்கு பதில்களை தரப்போகிறதில்லை என்றால், we are not going to answer questions, கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்ல போகிறதில்லை என்று, by just answering questions your problem of suffering is not going to be solved. கேள்விகளுக்கு பதில் தருகிறபடினாலே உங்களுடைய உபத்திரவ பிரச்சனை தீர்ந்து விட போகிறதில்லை. You may have a husband who's left you and gone. ஒருவேளை உங்களுடைய கணவர் உங்களை விட்டு போயிருக்கலாம். He may be a drunkard. ஒருவேளை அவர் குடிகாரராய் இருக்கலாம். Or maybe one of the brothers here has lost his job. ஒருவேளை இங்க இருக்கிற சகோதரர் ஒருவர் தன்னுடைய வேலையை இழந்திருக்கலாம். Or your children may be rebellious. இல்லாவிடில் உங்களுடைய பிள்ளைகள் எதிர்க்கிறவர்களாய் இருக்கலாம். If I give you a 7-point Bible study, is that going to stop your problem? நான் இந்த வேத பாடத்தில் 7 முக்கிய பொருளுள்ள வேத பாடம் என்று நான் உங்களுக்கு கொடுப்பேனே ஆகில்
இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு வந்துவிடுமோ? If I'm going to answer all the questions philosophically, that's not going to solve your problem. You're still going to suffer. தத்துவ ரீதியாக நான் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லிவிட்டால் உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு வந்துவிடாது. இன்னும் நீங்கள் தொடர்ந்துதான் உபத்திரவத்தினூடாய் போக வேண்டும். I would like to place before you the purpose of this Bible study. What we would like to achieve at the end of these Bible studies. இந்த வேத பாடத்தின் நோக்கமும் இந்த வேத பாடத்தின் முடிவிலே நாம் எதை அடைய போகிறோம் என்கிற அந்த காரியத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். Some people think that after becoming Christians, after coming to Jesus, there's no suffering after that. சிலர் இவ்வாறு நினைக்கிறார்கள். கிறிஸ்துவனாய் மாறின பின்பு அல்லது இயேசுவினிடத்தில் வந்த பின்பு உபத்திரவமே இருக்காது என்று நினைக்கிறார்கள். So they ask this question, I came to Christ because of my sufferings. Why do I have to continue to suffer? ஆகையினால் இப்படி அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். என்னுடைய பாடுகளின் நிமித்தமாகவே நான் ஆண்டவரிடத்தில் வந்தேன், ஏன் இன்னும் எனக்கு தொடர்ச்சியாக பாடுகள் இருக்கின்றன? But I want to tell you, nowhere in the Bible has Jesus ever promised a life without sufferings. நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வேதத்தில் எந்த பகுதியிலும் இயேசு உன்னுடைய உபத்திரவத்திற்கு முடிவு உண்டு என்று சொல்லவில்லை. He never promised a life without suffering. உபத்திரவம் இல்லாத ஒரு வாழ்க்கை உண்டு என்று அவர் சொல்லவில்லை. He has always said that there is going to be sufferings. அவர் எப்பொழுதுமே சொன்ன காரியம், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. So in Christian life and in daily life there will be sufferings. It is inevitable. It cannot be avoided. ஆகையினாலே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாள் ஜீவியத்திலே பாடுகள் உண்டு, பாடுகள் இருக்கத்தான் செய்யும், அது இல்லாமல் இருக்க முடியாது. So in the midst of sufferings we will attempt to do certain things or learn certain things in the course of these studies. பாடுகளின் மத்தியிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த வேத பாடத்தின் மூலமாக நாம் படிக்கலாம். First of all, முதலாவதாக, sufferings are inevitable, but is there a way to minimize sufferings? பாடுகள் இல்லாமல் இருக்க முடியாது, ஆனால் பாடுகளை குறைக்க வழி உண்டோ? Is there a way we can minimize the sufferings we go through? பாடுகள் நாம் சென்று கொண்டிருக்கிறதான அந்த பாடுகளை குறைக்க வழி இருக்கிறதா? We will see that in the course of these studies. அந்த காரியத்தை இந்த வேத பாடங்களின் நாட்களிலே நாம் காணலாம். 2. இரண்டாவதாக, we are going to suffer anyway. எப்படியாகிலும் நாம் உபத்திரவப்படத்தான் போகிறோம். How can we use these sufferings or discover meaning through these sufferings? எப்படி இந்த பாடுகளை அல்லது இந்த பாடுகளில் இருந்து ஒரு அர்த்தத்தை நம்மால் கண்டுபிடிக்க முடியும்? When these sufferings come, are we just supposed to sit and endure all those sufferings and sit in sorrow and sigh away and wait for some fine day when all these sufferings are going to fly away? Or is there a way to use these sufferings meaningfully to go forward in our lives? பாடுகள் வரும்பொழுது அப்படியே உட்கார்ந்து பாடுகளை எந்த நாளிலாவது நீங்காதா என்று எதிர்பார்த்து அந்த நாளுக்கு காத்து கொண்டிருக்கலாமா, அல்லது பாடுகளின் மத்தியிலே ஒரு அர்த்தத்தை நாம் கண்டுபிடிக்க முயற்சிக்கலாமா? So we are going to discover that there is meaning in suffering. ஆகையினாலே பாடுகளின் மத்தியில் ஒரு அர்த்தம் உண்டு என்பதை நாம் கண்டுபிடிக்க போகிறோம். The third thing we will try to learn, மூன்றாவது காரியம் நாம் படிக்க போவது, we will try to set right the misunderstandings that some people have with God because of suffering. பாடுகளினாலே தேவனோடு கூட சிலருக்கு இருக்கிறதான தவறான புரிந்து கொள்ளுதலை குறித்து நாம் படிக்க போகிறோம். And re-establish a healthy relationship with God while suffering. பாடுகளின் மத்தியிலே தேவனோடு கூட மறுபடியுமான ஆரோக்கியமான ஒரு உறவை எப்படி வைத்துக் கொள்வது என்பதை குறித்து நாம் படிக்க போகிறோம். Some people get angry with God. சிலருக்கு தேவனோடு கூட கோபம் வந்து விடுகிறது. I'm not going to pray anymore. நான் இனிமேல் ஜெபிக்க போவதில்லை. I'm not going to church anymore. நான் இனிமேல் ஆலயத்திற்கு போக போகிறதில்லை. Please don't talk to me about God anymore. எனக்கு இனிமேல் தேவனை குறித்து பேச வேண்டாம். Because the suffering is so much, they get angry with God. அவர்களுக்கு உபத்திரவங்கள் பாடுகள் அதிகமாக இருக்கிறபடினாலே அவர்கள் தேவன் மேல் கோபம் கொள்ளுகிறார்கள். But that's only a misunderstanding. அது தவறான புரிந்து கொள்ளுதல் மாத்திரமே. We have not understood God properly. நாம் தேவனை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. So in the course of this Bible study we will try to understand God well in the course of our sufferings. நம்முடைய வேத பாடங்களிலே பாடுகளின் மத்தியில் எப்படி நாம் தேவனை புரிந்து கொள்வது என்பதை குறித்து நாம் காணலாம். Now we would like to learn some things. First of all, முதலாவது சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம்.
Who was the first person to suffer? முதலாக உபத்திரவத்தினூடாய் போனது யார்? Do you know the very person we question when we suffer was the first person to suffer? உங்களுக்கு தெரியுமா, நாம் பாடுகளினூடாய் போகும் பொழுது யாரை பார்த்து ஒரு கேள்வி நாம் அநேக கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோமோ அதே நபர்தான் முதலாய் பாடுகளினூடாய் சென்றது. The first person to suffer was not man, it was God. முதலாய் பாடுகளை அனுபவித்தது ஒரு மனிதன் அல்ல, அவர் தேவன் தாமே. Do you think that God is God and he won't suffer? தேவனாக இருக்கிறபடினாலே அவர் ஒரு பாடுகளையும் அனுபவிக்க மாட்டார் என்று நீங்கள் Do you நினைக்கிறீர்களா? think God has no pain? தேவனுக்கு வேதனை இல்லை என்று நினைக்கிறீர்களா? That is not true. அது சத்தியம் அல்ல. It is true, he is not a God of self-pity who will show off and display his pain to everyone, but he does cry, he does suffer, he does go through pain. அவர் தனக்கு தனக்கு அநேக பாடுகள் இருக்கிறது என்று எல்லாருக்கும் தன்னை காட்டிக்கொள்ள அவர் விரும்புகிறதில்லை. மாறாக அவர் வேதனையினூடாய் சென்றார், கண்ணீர் விட்டார், பாடு அனுபவித்தார். How did God become the first person to suffer? எப்படி தேவன் முதலான மனிதன் பாடுகளை அனுபவிக்கிற மனிதனாய் மாறினார்? Now that requires some explanation. அவைகளுக்கு சில விளக்கங்கள் தேவை. When God made man, God did not make man like a machine or a computer programmed robot. He made man in a unique way. தேவன் மனிதனை உருவாக்கின பொழுது அவனை ஒரு ரோபோ போலேயோ அல்லது ஒரு இயந்திரமாக உருவாக்கவில்லை. மாறாக மனிதனை ஒரு குறிப்பிட்ட தனிப்பட்ட விதமாய் உருவாக்கினார். Why did God make man? ஏன் தேவன் மனிதனை உண்டாக்கினார்? We all know that God is love. God is love. நம்ம எல்லாருக்கும் தெரியும் தேவன் அன்பாகவே இருக்கிறார். So God made man to reveal that love and receive that love. தேவன் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாகவும் அந்த அன்பை திரும்ப பெற்றுக் கொள்ளும்படியாகவே தேவன் மனிதனை உண்டாக்கினார். I'll say once again, God made man to reveal his love and to receive his love. மறுபடியுமாக சொல்லுகிறேன், தேவன் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாகவும் அந்த அன்பை திரும்ப பெற்றுக் கொள்ளும்படியாகவும் அவர் மனிதனை உண்டாக்கினார். But to receive man's love, man has to be made in a special way. மனிதனிடத்திலிருந்து அன்பை பெற்றுக் கொள்ளும்படியாக மனிதன் ஒரு விசேஷித்த வண்ணமாய் உண்டாக்கப்பட வேண்டும். Man has to be made in such a way that he should choose to love God. மனிதன் தேவனையே அன்பு கூற தெரிந்து கொள்ளுகிற அந்த விதத்திலே மனிதனை தேவன் உருவாக்க வேண்டியதாயிருந்தது. Now suppose God made man with a program to automatically tell God, I love you Lord, I love you Lord, every 15 minutes. உதாரணமாக தேவன் மனிதனை ஒரு இயந்திரமாக, எப்படி என்றால், ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட அமைப்புள்ள ஒரு மனிதனாய் உண்டாக்கி இருப்பாரே. ஒவ்வொரு 15 நிமிடமும் அவன் அப்படி சொல்லுகிற மனிதனாய் உண்டாக்கி இருப்பாரே ஆகில். So you and I will be machines. Every 15 minutes we all will shout, I love you Lord. நீங்களும் நானும் இயந்திரமாக இருக்கிறோம். எல்லா 15 நிமிடமும் நாம் எல்லாரும் தேவனை பார்த்து தேவனை உம்மை நேசிக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டு போய் இருக்கிறோமே என்றால், will God get pleasure from such a response? அப்படிப்பட்டதான பதில்கள் இருந்து தேவன் பிரியப்படுகிறாரா? Can you call those words real love? அந்த அன்புகள் உண்மை, அந்த வார்த்தைகள் உண்மையான அன்பு என்று சொல்ல முடியுமா? No, man is programmed to say that and you can't call that real love. ஏனென்றால் மனிதன் அப்படி சொல்லும்படியாகவே அவனுக்குள் அந்த அமைப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறபடினாலே அது உண்மையான அன்பு என்று நம்மால் சொல்ல முடியாது. I remember a particular person, a man who was mentally retarded. எனக்கு மூளை குன்றியதான ஒரு மனிதரை தெரியும். Whatever you ask him, he will only say yes. நீங்கள் என்ன கேட்டாலும் அவர் ஆம் என்று தான் சொல்லுவார். He does not say how to say no. எப்படி இல்லை என்று அவருக்கு சொல்லவே தெரியாது. So if you ask him, did you have idli in the morning, he'll say yes. காலையில் இட்லி சாப்பிட்டீர்களா என்று கேட்டால் ஆம் என்று சொல்லுவார். Then if you ask him the next question, did you have dosa in the morning, he'll say yes. அடுத்த கேள்வியாக, இன்று காலையில் நீங்கள் தோசை சாப்பிட்டீர்களா என்று கேட்டால் அதற்கும் அவர் ஆம் என்று தான் சொல்லுவார். Tell him, oh, did you have chapati in the morning, he'll say yes. இன்று காலை நீங்கள் சப்பாத்தியை சாப்பிட்டீர்களா என்று கேட்டால் அதற்கும் அவர் ஆம் என்று சொல்லுவார். Whatever you ask him, he'll say yes. நீங்கள் என்னத்தை கேட்டாலும் அவர் ஆம் என்று தான் சொல்லுவார். Suppose that person gets married. உதாரணமாக அந்த நபர் விவாகம் செய்வாரேயாகில், and his wife to be is sitting next to him.
அவருடைய மனைவி அருகாமையில் உட்கார்ந்திருக்கிறார்கள். And the pastor who's conducting the marriage goes and asks him, are you willing to take so and so as your lawful wedded wife? அந்த விவாகத்தை நடத்துகிறதான போதகர் முன்பாக வந்து நின்று இந்த இப்படிப்பட்டதான நபரை உன்னுடைய மனைவியாக நீ ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா என்று கேட்டால் what will his answer be? அவருடைய பதில் என்னவா இருக்கும்? Yes. ஆம். Now is that a correct yes? அது சரியான ஆமா? Will that girl accept that yes? அந்த ஆமை அந்த சகோதரி ஏற்றுக்கொள்வார்களா? No. இல்லை. Because whatever you ask is going to say yes. So for this question also he will say yes. ஏனென்று கேட்டால் அவருக்கு எந்த கேள்வியை கேட்டாலும் அவர் ஆம் என்று தான் சொல்வார். இந்த கேள்விக்கும் அவர் ஆம் என்று சொல்லி இருக்கிறார். That's not a genuine yes. அது உண்மையான ஆம் அல்ல. He's kind of programmed to say yes. அப்படி சொல்லும்படியாகவே அவருக்குள் ஒரு புரோகிராம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. His mental ability knows only to say yes. அவருடைய மனத்தரனானது ஆம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறது. But at the same time, அதே சமயத்தில் if he had a perfect mind, அவருக்கு ஒரு நல்ல பூர்ணமான மனது இருக்குமானால் an ability to choose to say yes and to say no, ஆம் என்ற காரியத்தையும் இல்லை என்ற காரியத்தையும் அந்த திறனையும் அவருக்கு தெரிந்து கொள்கிற திறன் இருக்குமே ஆகில், and if he said yes when the pastor asked the question, போதகர் இப்படி கேள்வி கேட்கும் பொழுது அவர் ஆம் என்று அப்பொழுது அவர் சொல்லுவாரே ஆகில், that would be a genuine acceptable yes. அதுவே ஏற்றுக்கொள்ளத்தக்க உண்மையுள்ள அங்கீகரிக்கப்பட்ட ஆமா இருக்கும். In the same way, அதே வண்ணமாக for God to receive his love back from man, தேவனுக்கு மனிதனிடத்திலிருந்து தன்னுடைய அன்பை திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாக, if God forces man to say yes, that's not true love. தேவன் மனிதனை ஆம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவனை நெருக்கி தள்ளுவாரே ஆகில் அது உண்மையான அன்பு அல்ல. God has to provide a freedom to man. தேவன் மனிதனுக்கு ஒரு சுதந்திரத்தை தர வேண்டும். A freedom to say yes and to say no. சுதந்திரமானது ஆம் என்று சொல்லலாம், வேண்டாம் என்றும் இல்லை என்றும் சொல்லலாம். A freedom to walk towards God in love and the freedom to walk away from God hating him. தேவனை நேசித்து அவரோடு கூட நடக்கிற சுதந்திரம், அல்லாவிடில் தேவனை தள்ளிவிட்டு தேவனை வெறுத்து அவரை விட்டு தூரம் போகிறதான சுதந்திரம். And in that situation, when God has given man the freedom to make his own moral choices and man chooses to say yes God, I love you, that is true love and that would give God pleasure. தேவன் மனிதனுக்கு ஆம் ஆண்டவரே உம்மை உண்மையாக நேசிக்கிறேன் என்று அவனாகவே சுதந்திரமாக சுயாதீனமாக தேவனிடத்தில் சொல்லுவதை தான் தேவன் தெரிந்து கொள்கிறார். That would give God pleasure. அது தேவனுக்கு பிரியமாயிருக்கும். So God made man with that freedom to choose. ஆகையினாலே அந்த சுதந்திரத்தின் தேவன் மனிதனை அந்த சுதந்திரத்தோடு உண்டாக்கினார். தெரிந்து கொள்ளுதலின் உரிமை, தெரிந்து கொள்ளுதலின் உரிமையோடு உண்டாக்கினார். So God gave the key of choice to man. ஆகையினாலே தெரிந்து கொள்ளுதலின் உரிமையை தேவன் மனிதனுக்கு தந்தார். But that can be dangerous. அது மிகவும் ஆபத்தானது. That key can be misused and become dangerous. அந்த சாவியானது தவறாக உபயோகப்பட்டு ஆபத்தில் முடியலாம். That's why one man said, man is God's risk. ஆகையினால் தான் ஒரு மனிதர் சொன்னார், மனிதன் தேவனுக்கு ஆபத்தாயிருக்கிறான். So he was made upright, but he can become dangerous. மனிதன் உத்தமனாய் சிருஷ்டிக்கப்பட்டான், அதே சமயத்தில் அதே மனிதன் ஆபத்தாகவும் விளையலாம். So God made man. தேவன் மனிதனை உண்டாக்கினார். Gave him the freedom to make his choices. அவனுடைய தெரிந்து கொள்ளுதலை தெரிந்து கொள்ளும்படியாக அவனுக்கு சுதந்திரத்தை தந்தார். Told him what is right and what is wrong. எது தவறு எது நல்லது என்பதை அவனுக்கு காண்பித்து கொடுத்தார். Told him what to do and what not to do. எதை செய்ய வேண்டும் எதை செய்ய வேண்டாம் என்றும். And told him what will happen if he does the wrong. நீ தவறை செய்யும் பொழுது என்ன நடக்கும் என்றும் அவனுக்கு சொல்லி தந்தார். After that, every day God would step towards man and talk with man, express his love for man. ஒவ்வொரு நாளும் தேவன் மனிதனிடத்தில் வந்து அவனுக்கு தேவனை வெளிப்படுத்தி என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லியும் கொடுத்தார். Expressed his love for man. அவனு மனிதன் மேல் இருக்கிற தன்னுடைய அன்பை அவனுக்கு வெளிப்படுத்தினார். Every day God would go to man and talk to him. ஒவ்வொரு நாளும் தேவன் மனிதனிடத்தில் போய் தேவனோடு கூட பேசி மனிதனோடு கூட பேசிக் கொண்டிருந்தார். Every day God loved expressed his love for man. ஒவ்வொரு நாளும் தேவன் மனிதனுக்கு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார். God loved man so much. மனிதனை தேவன் அவ்வளவாக நேசித்தார். One day when God went to talk to man, he wasn't there. ஒரு நாள் தேவன் மனிதனோடு கூட பேச போன பொழுது அவன் அங்கே இல்லை.
That day man had made a different choice. அந்த நாளிலே மனிதன் வேறு ஒரு தெரிந்து கொள்ளுதலை தெரிந்து கொண்டான். He had made a choice against God. தேவனுக்கு விரோதமான அந்த தெரிந்து கொள்ளுதலை அவன் தெரிந்து கொண்டான். He made a choice not to love God. தேவனை அன்பு கூற வேண்டாதிருக்கிற அந்த தெரிந்து கொள்ளுதலை அவன் தெரிந்து கொண்டான். He made his choice to walk away from God. தேவனை விட்டு தூரமாய் நடக்கிற அந்த பாதையை அவன் தெரிந்து கொண்டான். That day when man made his independent choice against God, that day God began to suffer. இந்த நாளில் இந்த மனிதன் தன்னுடைய சுதந்திரத்தை தேவனுக்கு விரோதமாக திருப்பினானோ தெரிந்து கொண்டானோ அந்த நாள்தான் தேவன் பாடு அனுபவித்த நாள். If you have a husband who's run away with someone else, or if you have a wife who's run away with someone else, you will know how God felt when man ran away from him. உங்களுக்கு இருக்கிறதான கணவர் உங்களை விட்டு வேறு ஒரு ஸ்திரியோடு கூட ஓடுவாரையாகில், உங்களுடைய மனைவி உங்களை விட்டு வேறு ஒரு புருஷனோடு கூட ஓடுவாளையாகில், அப்பொழுது நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள் எவ்வளவு வேதனை தேவன் அன்றைக்கு அனுபவித்தார் என்று சொல்லி. When man ran away from him, God had the same pain. மனிதன் தேவனை விட்டு ஓடின பொழுது இதே வேதனையை தான் தேவன் அனுபவித்தார். So the first person to suffer was not man, it was God. ஆகையினாலே இந்த உலகத்தில் முதலாய் பாடு அனுபவித்தது மனிதன் அல்ல, அது தேவன் தாமே. He suffered as a jilted lover, as a disappointed lover. அவர் எப்படி பாடு அனுபவித்தார் என்று கேட்டால் தன்னுடைய அன்பு தோற்கடிக்கப்பட்டதான அப்படிப்பட்ட அந்த அனுபவத்தை அவர் அனுபவித்தார். He suffered when he foresaw the human race gone astray. மனித குலம் விலகி போகிறதை கண்ட பொழுது அவர் பாடு அனுபவித்தார். He suffered when he foresaw the consequences of sin that are going to take place in this world. இந்த உலகத்திலே பாவத்தின் விளைவுகளை அவர் முன்பாகவே கண்ட அந்த நேரத்தில் அவர் பாடு அனுபவித்தார். He suffered when he foresaw how the prince of this world is going to take control of this world. எப்படி இந்த உலகத்தின் அதிபதி இந்த உலகத்தை தன்னுடைய கட்டுக்குள்ளாய் கொண்டு வர போகிறானோ அதை அவர் முன்பாகவே கண்டபடியினாலே அந்த சமயத்தில் அவர் பாடு அனுபவித்தார். He suffered when he foresaw the struggles that he himself is going to have in winning man back to himself. மனிதனை திரும்ப தனக்காக மீட்டுக் கொள்ளும்படியாக பெரிய பாடு தான் அனுபவிக்க போகிறேன் என்பதை அவர் முன்னதாகவே கண்டபொழுது அவர் அந்த நேரத்தில் பாடு அனுபவித்தார். So the first person to suffer was God. ஆகையினாலே முதலாய் பாடு அனுபவித்தது தேவனே. He had a broken heart that day when man went against him. மனிதன் தேவனுக்கு விரோதமான போன பொழுதுதான் அவருடைய இருதயம் உடைந்தது. So don't think God has not suffered. ஆகையினாலே தேவன் பாடு அனுபவிக்கவில்லை என்று நினைக்க வேண்டாம். He suffered even before we humans did. நாம் மனிதகுலமாகி நாம் பாடு அனுபவிக்குவதற்கு முன்பதாகவே அவர் பாடுகளை அனுபவித்தார். Secondly, இரண்டாவதாக, who is the one suffering the most today? இன்றைக்கு யார் அதிகமான உபத்திரவத்தை அனுபவிப்பது? Who is the person suffering the most today? யார் இன்றைக்கு மிகவும் அதிகமாக பாடுகளை அனுபவிப்பது? Again the answer is God. மறுபடியுமாக இதற்கும் பதில் தேவனே. Today God is suffering more than any human being. இன்றைக்கு எந்த மனிதனை காட்டிலும் தேவன் அதிகமான பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். When your child fails in the exam, உங்களுடைய பிள்ளை பரீட்சையிலே தோற்று போகுமே ஆகில், is the child the only one suffering? குழந்தை அந்த பிள்ளை மாத்திரமாக கஷ்டப்பட போகிறது? Sometimes your first standard child might fail in the exam. It does not know what failure is. It may not suffer, but the parent suffers. ஒருவேளை உங்களுடைய பிள்ளை 1ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்குமானால் அந்த படிப்பில் அது தோற்று போகுமா ஆகில் அந்த பிள்ளைக்கு அந்த தோல்வியின் அருமை தெரியாது. ஆனால் மாறாக பெற்றோர்கள் தான் அந்த பாடை அனுபவிக்கிறார்கள். So the parents suffer when the children suffer. ஆகையினாலே பிள்ளைகள் கஷ்டப்படும் பொழுது பெற்றோர்களும் கஷ்டப்படுகிறார்கள். In the same way, our heavenly Father is a father of 600 crore human beings on earth. அதே வண்ணமாக நம்முடைய பரமபிதா 600 கோடி மக்களுக்கும் பிதாவானவர். You suffer when your family suffers.
உங்களுடைய குடும்பம் கஷ்டப்படும் பொழுது நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள். You don't suffer when your neighbor suffers. உங்களுடைய பக்கத்து வீட்டுக்கார் பாடுக்கு அனுபவிக்கும் பொழுது நீங்கள் கஷ்டப்படுகிறது இல்லை. Your suffering is restricted only to the family unit. உங்களுடைய பாடுகள் உங்களுடைய குடும்பத்தின் அளவை பொறுத்தே இருக்கிறது. But God suffers when any human being suffers because he is the father of us all. ஏனென்று ஆனால் தேவன் எந்த மனிதன் பாடு அனுபவிக்கும் பொழுதும் அவரும் பாடு அனுபவிக்கிறார். ஏனென்றால் அவர் எல்லா மனிதருக்கும் பிதாவாய் இருக்கிறார். He shares all our sufferings put together. நம்முடைய எல்லா பாடுகளையும் சேர்த்து அவரும் அனுபவிக்கிறார். So he suffers the most. ஆகையினாலே அவரே மிக அதிகமாக பாடு அனுபவிப்பவர். Every time a man commits a sin, he suffers because sin hurts God. ஒவ்வொரு முறையும் ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது தேவன் பாடு அனுபவிக்கிறார். ஏனென்று கேட்டால் பாவமானது அவரை துன்புறுத்துகிறது. We will come to this later again. இதை குறித்து நாம் மறுபடியும் பின்பாய் காணலாம். Every time a soul slips into hell, he suffers. ஒவ்வொரு முறையும் ஒரு ஆத்துமா நரகத்தில் விழுமையாகில் அந்த முறை அவர் பாடு அனுபவிக்கிறார். Do you know there is an average of 100 people dying every minute? உங்களுக்கு தெரியுமா ஒவ்வொரு நிமிடமும் சராசரியாக ஏறக்குறைய 100 ஆத்துமாக்கள் அப்படி விழுந்து கொண்டிருக்கின்றன. While I am speaking now, 2 people have died. நான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே 2 பேர் மரித்து போனார்கள். At such a fast rate death is taking place in this world. அந்த வேகத்தில் மரணமானது உலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. Of the 100 people who are dying every minute, many of them are slipping into hell. ஒவ்வொரு நிமிடமும் சராசரியாக 100 பேர் செத்துக் கொண்டிருக்கிறார்களே அதில் அநேகர் நரகத்தில் தான் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். The soul of man is part of God. It is God's breath. மனிதனின் ஆத்துமா தேவன் தந்த ஆவியாய் இருக்கிறது. And so when that soul slips into hell, it pains God. ஆகையினாலே அந்த ஆத்துமாக்கள் நரகத்தில் விழும்பொழுது அது தேவனுக்கு வேதனையை உண்டாக்குகிறது. Every time a living man commits sin, God suffers. Every time a soul slips into hell, God suffers. Imagine the magnitude of his suffering per minute. ஆகையினாலே ஜீவிக்கிற ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு பாவம் செய்யும் பொழுதெல்லாம் தேவன் பாடு அனுபவிக்கிறார். அதே மனிதன் சாகும் பொழுதும் அவனுடைய ஆத்மா நரகத்தில் விழுவதினாலே அவர் பாடு அனுபவிக்கிறார். ஆகையினால் யோசித்து பாருங்கள் எவ்வளவுக்கு அதிகமாய் தேவன் பாடுகளை ஏற்றுக்கொள்கிறார். Every minute, ஒவ்வொரு நிமிடத்திலும். Whenever we ask questions against God, whenever we murmur against God, whenever we misunderstand God, God suffers. எப்பொழுதெல்லாம் நாம் தேவனை கேள்வி கேட்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் நாம் தேவனை தவறாக புரிந்து கொள்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் நாம் தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவன் பாடு அனுபவிக்கிறார். Every time a man denies the existence of God, God suffers. தேவன் இருக்கிறாரா இல்லையா என்று எப்பொழுதெல்லாம் மனிதன் மறுக்கிறானோ அப்பொழுதெல்லாம் தேவன் பாடுகளை அனுபவிக்கிறார். If there's anyone seated here or listening to these Bible's words from outside, if you are a person who denies the existence of God, listen to me. இங்கே உட்கார்ந்தோ அல்லது வெளியே நின்று கொண்டு யாராகிலும் ஒருவர் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களே ஆகில், அவர்கள் தேவன் இல்லை என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருப்பீர்களே ஆகில், தயவு செய்து கவனமாய் கேளுங்கள். Just because we scream from this miniature planet on earth and shout at God and say you are not there, he's not going to cease to exist. He's alive, always alive, forevermore. இந்த குட்டி உலகத்திலே நாம் உட்கார்ந்து கொண்டு ஒரு சிறிய பொம்மையாய் அவ்வளவு பெரிய தேவனை பார்த்து நீர் இல்லவே இல்லை என்று சொல்லுகிறதினாலே he's not going to cease to exist. அவர் இல்லாமல் போகிறதில்லை. He is there alive forevermore. அவர் நித்திய காலமாய் ஜீவனோடு கூட இருக்கிறார். But understand, dear friend, every time you point your fist at God and say he's not there, it pains him. புரிந்து கொள்வாயாக நண்பனே, எப்பொழுதெல்லாம் நீ தேவன் இல்லையோ இருக்கிறாரா என்று அவரை பார்த்து உன் விரலை நீட்டி கேள்வி கேட்கிறாயோ அப்பொழுதெல்லாம் அது தேவனுக்கு வேதனையை உண்டாக்குகிறது. When Christians ought to reveal the nature of God, but instead of revealing the nature of God, they are living lives that blaspheme God, that as a bad example to God, God suffers. தேவனுக்கு ஜீவனுள்ள நல்ல உதாரணமாக ஜீவிக்க வேண்டிய கிறிஸ்தவர்கள்
தேவனுக்கு விரோதமாய் தூஷணமாய் ஜீவிக்கும் பொழுது அது தேவனுக்கு வேதனை உண்டாக்குகிறது. We are supposed to be representatives of God. நாம் தேவனுக்கு பிரதிநிதிகளாய் இருக்க வேண்டியவர்கள். Those who see us should see God. யாரெல்லாம் நம்மை பார்க்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் தேவனை பார்க்க வேண்டும். One man of God said like this. ஒரு மனிதர் இவ்வாறு சொன்னார். There are 5 gospels. 5 சுவிசேஷங்கள். Matthew, Mark, Luke, John. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். The 5th gospel is you. 5வது சுவிசேஷம் நீயாயிருக்கிறாய். Most people in the world would have never read the first 4 gospels, but they have read you. அநேக உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் இந்த 4 சுவிசேஷத்தை வாசிக்காமலே இருந்திருப்பார்கள். ஆனால் உன்னை வாசித்திருப்பார்கள். How are they reading you? Can they see Christ in your life? எப்படி அவர்கள் உங்களை வாசிக்கிறார்கள்? உங்களுடைய ஜீவியத்தில் அவர்களை கிறிஸ்துவை வாசிக்க முடிகிறதா? Jesus said, he that had seen me had seen the Father. இயேசு சொன்னார், என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான். St. Paul said, be ye followers of me even as I am of Christ. பரிசுத்த பவுல் சொன்னார், நான் கிறிஸ்துவனாய் இருக்கிறதினாலே கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள். What do we say? நாம் என்ன சொல்கிறோம்? Don't look at me, look at Jesus. என்னை பார்க்க வேண்டாம், இயேசுவை பாருங்கள். Is that why we are here on earth? அதற்காகவா நாம் இந்த பூமியில் இருக்கிறோம்? Then imagine what bad examples we are every time we say that he is suffering. எவ்வளவு கெட்ட உதாரணமாய் நாம் இருக்கிறோம் பாருங்கள். நாம் சொல்லும் பொழுதெல்லாம் அவர் வேதனை அனுபவிக்கிறார். So when we ought to be examples revealing Christ and we don't do that, he suffers. நாம் கிறிஸ்துவுக்கு உதாரணமாக இருக்க வேண்டிய நாம் அதை செய்யாத பொழுது அவர் வேதனை அனுபவிக்கிறார். And he will suffer when I preach to the whole world about suffering, and I myself murmur against him when I suffer. நான் இந்த உலகம் முழுவதற்கும் பாடுகளை குறித்து பிரசங்கித்து விட்டு நான் தேவனுக்கு விரோதமாக பாடுகளின் மத்தியிலே தேவனுக்கு விரோதமாய் நான் முறுமுறுக்கும் பொழுது அவர் வேதனை அனுபவிக்கிறார். It's very easy to preach. பிரசங்கிப்பது மிகவும் சுலபம். But when we go through suffering, ஆனால் பாடுகளினூடாய் நாம் போகும் பொழுது, when we murmur, he suffers. நாம் முறுமுறுக்கும் பொழுது தேவன் வேதனை அனுபவிக்கிறார். Not only that, அது மாத்திரமல்ல, he can see what's happening to this world. இந்த உலகத்திற்கு என்ன நடக்கிறது என்பதை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். This planet that he made, the people that he made are all getting ready for the rule of the Antichrist. அவர் உண்டாக்கின கோள்கள் எல்லாம், அவர் உண்டாக்கின இந்த மனித குலங்கள் எல்லாம் அந்தி கிறிஸ்துவுக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கின்றன. People are getting ready to receive the Antichrist, but they are rejecting Christ. ஜனங்கள் அந்தி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாகிறார்கள், கிறிஸ்துவை தள்ளி வெறுத்து விடுகிறார்கள். They are ready to accept the beast, but they are rejecting the lamb. அவர்கள் மிருகத்தை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருக்கிறார்கள், ஆட்டுக்குட்டியையோ தள்ளி விடுகிறார்கள். When he sees this world going astray, more and more astray, and is going to be taken over by a terrible beast like dictator, it pains him. இந்த உலகமானது அவரை விட்டு தூரம் 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 போய் மிருகத்தை போன்றதான அந்த அதிகாரனுக்கு உலகம் போகிறதை காணும் பொழுது அவர் வேதனை அனுபவிக்கிறார். So dear brother, dear sister, ஆகையினால் அருமையான சகோதரனே சகோதரியே, don't think that God is sitting up in a heaven where there's no suffering. Angels are sitting around him all the time and saying hallelujah, holy 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 is the Lord, and he's full of the glory all around about him, and he's enjoying life up there. ஆகையினால் தேவன் என்றால் தேவன் பரலோகத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். தூதர்கள் அவரை சுற்றி அல்லேலூயா அல்லேலூயா பரிசுத்தர் 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 என்று எப்பொழுதும் பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். அவ்வளவு சந்தோஷமாய் அவர் நன்றாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் என்று நினைக்க வேண்டாம். Every minute look at the amount of suffering he is going through. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் அவர் போகிறதான அனுபவிக்கிற அத்தனை பாடுகளையும் யோசித்து பாருங்கள். He is not a laughing God, he is not a happy God, he is a weeping God. அவர் ஒரு சிரிக்கிற தேவன் அல்ல, அவர் ஒரு சந்தோஷமான தேவன் அல்ல, மாறாக அவர் உங்களுக்காக கண்ணீர் வடிக்கிற தேவன். When he looks at all that's happening in this world, his heart breaks. இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களை எல்லாம் அவர் பார்க்கும் பொழுது அவருடைய இருதயம் உடைகிறது. If you and I were just somebody for him, then he wouldn't bother what happens to us, whatever happens to us. நீங்களும் நானும் தேவனுக்கு யாரோ ஒருவராய் இருந்தால் நமக்கு என்ன நடந்தாலும் அவர் அதை குறித்து கவலைப்படுகிறதில்லை. But you are everything to him, and that's why he suffers when you suffer. ஆனால் நீயே அவருக்கு எல்லாமா இருக்கிறபடினாலே
நீ உனக்கு நடக்கிற எல்லா காரியத்தை அவர் காணும் பொழுது அவர் வேதனையை அனுபவிக்கிறார். What have you and I done to minimize God's suffering? தேவனுடைய பாடுகளை குறைக்க நீங்களும் நானும் என்ன செய்திருக்கிறோம்? We are so bothered about our suffering. What have we done about God's suffering? நம்முடைய பாடுகளை குறித்து அவ்வளவு கவனம் செலுத்துகிறோமே, அவருடைய பாடுகளை குறைக்க நாம் என்னதான் செய்திருக்கிறோம்? In regard to this, I would like to come back to the first thing I told you, that sin hurts God. Whenever you and I commit a sin, God is wounded. அதற்கு பதிலாக நான் முன்பாகவே சொன்னேனே, நீயும் நானும் பாவங்கள் தேவனை வேதனைக்குள்ளாக்குகிறது. எப்பொழுதெல்லாம் நீயும் நானும் பாவம் செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அது தேவனை வேதனைக்குள்ளாக்குகிறது. How much does sin hurt God? எவ்வளவு ஒருவன் பாவம் செய்யும் பொழுது அந்த பாவம் எவ்வளவாய் தேவனை வேதனைப்படுத்தும்? Does he just wince in pain once, that's all? அவருக்கு சுருக்கென்று ஒரு வேதனை வந்துவிட்டு போய்விடுமா? Or is it like a blow on his back? அல்லது அவருக்கு பின்பாக ஒரு அடி கிடைத்தது போல் அடிபட்டு விட்டு போய்விடுமோ? How much does sin hurt God? ஒரு பாவம் தேவனை எவ்வளவுக்கு அதிகமாய் வேதனைப்படுத்துகிறது? That's the picture that you see of Jesus hanging on the cross. அதுதான் இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தாரே அந்த காட்சி. What do you see on the cross? நீங்கள் சிலுவையில் என்ன பார்க்கிறீர்கள்? The Bible says his visage was marred more than the sons of men. வேதம் சொல்லுகிறது, மனுபுத்திரரை காட்டிலும் அவருடைய சாயலானது அவ்வளவாய் குலைக்கப்பட்டது. In the Malayalam Bible it says, when you look at him you can't even see that it's a human being. You'll wonder what's hanging there. You won't ask who is hanging there. மலையாள வேதத்தில் நீங்கள் வாசிப்பீர்களே என்றால், அவர் அந்த சிலுவை காட்சி நீங்கள் பார்க்கும் பொழுது யார் அங்கு தொங்குகிறார்கள் என்று அந்த சாயலை, அந்த உருவத்தை, அந்த அமைப்பை கூட நீங்களால் பார்க்க முடியாது என்று சொல்லுகிறது. No, you won't ask who is hanging there. You'll ask what's hanging there. He didn't look like a human being. என்ன அங்கு தொங்கிக் கொண்டிருக்கிறது என்று நீங்கள் கேட்பீர்கள், யார் என்று கேட்க மாட்டீர்கள். ஏனென்றால் அவ்வளவாய் அவருடைய உருவம் உருக்குலைந்து போய்விட்டது. So much he was stoned, so much he was beaten, so much he was bruised and wounded. அவ்வளவுக்கு அதிகமாய் அவர் கல்லெறியப்பட்டார், அவ்வளவுக்கு அதிகமாய் அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், காயப்பட்டார். The Bible says his bones were visible, his flesh had been torn off. வேதம் சொல்லுகிறது, அவருடைய மாம்சம் கிழிக்கப்பட்டு எலும்புகள் மாத்திரம் காணப்பட்டன. That is how much sin hurt God. அவ்வளவுக்கு அதிகமாய் பாவம் தேவனை வேதனைக்குள்ளாக்குகிறது. If God the Father could have minimized that suffering for Jesus, he surely would have done it. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவுக்கு பாடுகளின் அளவை குறைக்க கூடுமானால் குறைத்திருப்பார். But he could not minimize. That was how much Jesus had to suffer, because that was how much sin hurt God. அவரால் குறைக்க முடியவில்லை. ஏனென்று கேட்டால் அவ்வளவுக்கு அதிகமான பாவங்கள் தேவனை வேதனைப்படுத்தினபடியினாலே அவ்வளவுக்கு அதிகமாய் அவர் வேதனையை அனுபவிக்க வேண்டியதாயிருந்தது. We keep complaining about how God is ill treating us. தேவன் நம்மை எவ்வளவு தவறாய் நடத்துகிறார் என்று தொடர்ச்சியாக நாம் தேவனை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். Why did God give this sickness to me? ஏன் தேவன் எனக்கு இந்த வியாதியை தந்தார்? Why did God allow this death in my life? ஏன் தேவன் இந்த மரணத்தை என்னுடைய ஜீவிதத்தில் அனுபவித்தார்? Why am I going through these sufferings? ஏன் நான் இந்த பாடுகளினூடாய் போய்க் கொண்டிருக்க வேண்டும்? Why did God take away my job? ஏன் தேவனுடைய வேலையை எடுத்து போட்டார்? What is God doing seeing my husband and treating me like this? என்னுடைய புருஷன் என்னை நடத்துகிற விதத்தை பார்த்து தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? We keep asking questions about that, but have we ever asked ourselves as to why we ill-treated God? நாம் இப்படித்தான் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறோமே தவிர, ஏன் எப்படி நாம் தேவனை தவறாக வேதனைக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறோமே என்று நாம் அதை பார்த்திருக்கிறோமா? Who put God on that cross? யார் தேவனை சிலுவையில் போட்டது? Who stripped him and whipped him? யார் அவரை நிர்வாணமாக்கி அவரை சாட்டையால் அடித்தது? Who spat at him and who mocked at him? யார் அவரை பார்த்து துப்பினது? யார் அவரை பார்த்து கேலி செய்தது? Who challenged him and defied him to come down from the cross? சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று யார் அவருக்கு சவால் விட்டது? Who took a spear and pierced him? யார் ஒரு வேலை எடுத்து அவரை உருவ குத்தினது? Who blindfolded him and slapped him and said, prophesy, who slapped you? அவருடைய கண்களை கட்டிவிட்டு அவரை அறைந்து யார் அறைந்தார்கள் என்று தீர்க்க தரிசனம் சொல் என்று யார் சொன்னது? Who planted a crown of thorns on his head and smote it with a reed?
யார் அவருடைய தலையில் முட்கிரீடத்தை வைத்து அதை அறைந்தது? Not the Jews, யூதர்கள் அல்ல, not the Roman soldiers. ரோம சேவர்களும் அல்ல. You and I did it. நீங்களும் நானுமே அதை செய்தோம். You and I are the ones who ill-treated God. நீங்களும் நானுமே தேவனை தவறாய் நடத்தினோம். We did not just do that to another man, we have done that to God. நாம் அதை மற்ற ஒரு மனிதனுக்கு செய்யவில்லை, தேவனுக்கு விரோதமாகவே நாம் செய்து விட்டோம். We are so quick to ask God questions when he does something to us. It seems that he does something to us, but how much more he can question us for what we have done to him. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது வந்துவிட்ட உடனே உடனடியாக தேவனை பார்த்து சட்டென்று கேள்வியை கேட்டு விடுகிறோம். ஆனால் தேவனை நாம் தவறாக எவ்வளவாய் நடத்துகிறோமே, அப்பொழுது அவர் நம்மை கேள்வி கேட்க முடியாதா? How is there anyone here who has never asked a question to God? இங்கு யாராகிலும் தேவனை நான் ஒரு காலும் ஒரு கேள்வியும் கேட்டதில்லை என்று சொல்ல முடியுமா? How much we murmur, எவ்வளவுக்கு அதிகமாக நாம் முறுமுறுக்கிறோம், how much we blame and accuse God, எவ்வளவுக்கு அதிகமாக நாம் தேவனை குற்றப்படுத்துகிறோம். Now you and I have put Jesus on that cross. நீங்களும் நானும் இயேசுவை சிலுவையின் மேல் போட்டிருக்கிறோம். Has he ever asked you, see what you did to me? அவர் எப்பொழுதாகிலும் உங்களை பார்த்து, பார் நீ என்ன எனக்கு செய்திருக்கிறாய் என்று அவர் சொல்லி இருக்கிறாரா? I'm going to throw you to hell because you crucified me. நீ என்னை சிலுவையில் அறைந்தபடியினாலே நான் உன்னை நரகத்தில் தள்ளுவேன் என்று அவர் சொல்லுகிறாரா? Did he ever ask you questions? அவர் உன்னை பார்த்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரா? Has he ever threatened to take revenge on you for what you did? நீ செய்ததற்காக உன்னை பழி வாங்கும்படி அவர் ஒரு முறையாகிலும் முயற்சித்திருப்பாரே? On the other hand, his words are, Father, forgive them for they know not what they do. மாறாக அவருடைய வார்த்தையை பாருங்கள், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. That is why he who is hanging on the cross is God. ஆகையினால் தான் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறாரே அவரே தேவனாய் இருக்கிறார். If that was only a man hanging up there, ஒருவேளை அங்கே மனிதன் தொங்கிக் கொண்டிருப்பேனே ஆகில், he would have said there is a time for a cat and there is a time for an elephant, and he would have taken revenge when his turn came. உடனடியாக அவன் சொல்லி இருப்பான், பூனைக்கு ஒரு காலம் உண்டு, யானைக்கும் ஒரு காலம் உண்டு என்று சொல்லி தன்னுடைய பழி வாங்கும் நேரத்திற்காய் அவன் காத்துக் கொண்டிருப்பான். But he is not a man like you and me. ஆனால் அவர் உன்னையும் என்னையும் போல ஒரு மனிதன் அல்ல. Jesus is not an ordinary man. இயேசு ஒரு சாதாரண மனிதன் அல்ல. He is divine. அவர் தெய்வீகமானவர். That is why although we crucified him, although we spat at him, although we mocked at him, although we challenged him, although we denied him, he still says, Father, forgive them. ஆகையினால் தான் அவரை நாம் சிலுவையில் அறைந்தோம், துப்பினோம், அடித்தோம், காயப்படுத்தினோம் என்றாலுமோ அவர் சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. Before God can provide an answer to our sufferings, நம்முடைய பாடுகளுக்கு தேவன் பதில் தரும் முன்பதாக, before God can solve our problems, நம்முடைய பிரச்சனையை தேவன் தீர்ப்பதற்கு முன்பதாக, shall we first make an attempt to stop his sufferings? அவருடைய பாடுகளை அந்த வேதனையை நிறுத்த நாம் ஒரு முயற்சி எடுப்போமா? Because he suffered first. ஏனென்று கேட்டால் அவரே வேதனை முதலாவது அனுபவித்தார். And not only that, he is suffering today more than all of us. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு நம்ம எல்லாரை காட்டிலும் அதிகமாக அவரே பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். Shall we do what little we can to make that weeping God smile once again? அந்த அழுது கொண்டிருக்கிற தேவனை சிரிக்கும்படியாக நம்மால் முடிந்த அந்த சிறிய காரியத்தை நாம் செய்யலாமா? Before we can get him to answer our problems and our questions, shall we at least do something to wipe his tears first? நம்முடைய பாடுகளுக்கும் நம்முடைய கேள்விகளுக்கும் பதிலையும் தீர்வையும் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அவருடைய அழுது கொண்டிருக்கிற அந்த கண்ணீரை துடைக்க முயற்சிக்கலாமா? Shall we close our eyes? நம்முடைய கண்களை நாம் மூடுவோமா? This is the time for us to wipe his tears. அவருடைய கண்களை துடைக்கிறதான நேரம் இதுவா இருக்கிறது. We have hurt him. அவரை நாம் வேதனைக்குள்ளாக்கி இருக்கிறோம். And we are not bothered and sorry about that. அதை குறித்து நாம் துக்கமோ மன்னிப்போ கேட்கிறதில்லை. We have hurt him and we have not realized we have hurt him.
அவரை நாம் வேதனைக்குள்ளாக்கி இருக்கிறோம், அவரை வேதனைக்குள்ளாக்கி இருக்கிறோம் என்பதை நாம் உணராமலும் இருக்கிறோம். We have hurt him, but we question him as though he's the one who hurt us. நாம் அவரை வேதனைப்படுத்தி அவர் நம்மை வேதனைப்படுத்தினது போல அவரை நாம் கேள்வி கேட்கிறோம். We are so bothered about our pain, we are indifferent to his pain. நம்முடைய வேதனை குறித்து நாம் மிகவும் கவனமுள்ளவராய் இருக்கிறோம், அவருடைய வேதனையை நாம் கண்டுகொள்கிறதே இல்லை. That sin that you and I enjoy when we commit, நீங்களும் நானும் நன்றாக அனுபவிக்கிறோமே அந்த பாவம், that very sin that you and I enjoy when we commit is the one that pierced God. நீங்களும் நானும் நன்றாக அனுபவித்து பாவம் செய்தோமே அந்த பாவம் தேவனை குத்தினது. Every time you and I commit sin, we are piercing God. ஒவ்வொரு முறையும் நீங்களும் நானும் பாவம் செய்யும் பொழுது அது தேவனை உருவ குத்துகிறது. Even today so many spears are being thrown against God. இன்றைக்கு கூட अनेक பேர்கள் தேவனுக்கு விரோதமாய் குத்திக் கொண்டிருக்கின்றன. So many human beings are piercing God even today. अनेक மனிதர்கள் தேவனை இன்றைக்கும் உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள். So many human beings are crucifying Jesus every day. अनेक மனித குலங்கள் இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறார்கள். You and I, what are we doing? நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? When he looks at you, when he looks at me, is he smiling or is he crying? அவர் உன்னை பார்க்கும் பொழுது, அவர் என்னை பார்க்கும் பொழுது அவர் கண்ணீர் விடுகிறாரா அல்லது புன்னகை செய்கிறாரா? Let's make a decision today to wipe his tears. அவருடைய கண்ணீரை துடைக்கும்படிக்கு நாம் ஒரு தீர்மானம் இன்றைக்கு செய்வோமாக. Shall I tell you something? நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லட்டுமா? When we make this first attempt to wipe his tears, that will be the first step to our tears being wiped away. நாம் அவருடைய கண்ணீரை துடைக்கும்படி நாம் எடுக்கிற அந்த முதல் முயற்சி தானே அவர் நம்முடைய கண்ணீரை துடைக்க எடுக்கிற அந்த முயற்சியாக இருக்கிறது. It will be the first step to our tears being wiped away. நம்முடைய கண்ணீரை துடைக்கும்படியாக நாம் எடுக்கிற அதே முதல் படியாக இருக்கிறது. So if we want our tears to stop, let's first make his tears stop. நம்முடைய கண்ணீர் நிறுத்தப்பட வேண்டும் என்று நாம் விரும்புவோமே ஆகில் அவருடைய கண்ணீர் நிறுத்தப்பட வேண்டும். This planet has gone against God. இந்த கோளானது தேவனுக்கு விரோதமாய் போய்விட்டது. This planet is preparing to send God out. தேவனை வெளியே அனுப்பும்படி இந்த கோள் ஆயத்தமாய் இருக்கிறது. Oh God, we don't want you here. தேவனே, நீர் எங்களுக்கு இங்கே வேண்டாம். We don't want you to rule this world. இந்த உலகத்தை நீர் ஆளுகை செய்ய நாங்கள் விரும்பவில்லை. We human beings want this world for ourselves. மனித குலமாகிய நாங்கள் எங்களுக்கு இந்த பூமி வேண்டும். This is man's kingdom. இது மனிதனுடைய ராஜ்யம். Man is God. மனிதனே தேவன். The true God we do not want. அந்த சத்திய தேவன் எங்களுக்கு தேவையில்லை. We do not want him to tell us what to do and what not to do. எதை செய்ய வேண்டும் என்றும் எதை செய்ய வேண்டாம் என்றும் அவர் எங்களுக்கு சொல்ல தேவையில்லை. We want that God to leave us alone. அந்த தேவன் எங்களை தனிமையாய் விட்டுவிட நாங்கள் விரும்புகிறோம். We want to manage lives on our own. எங்களுடைய வாழ்க்கையை நாங்களே பாதுகாத்துக் கொள்ள எங்களுக்கு தெரியும். So God, leave this planet. ஆகையினால் தேவனே இந்த கோளை விட்டு நீர் போம். Dear brother, dear sister, அருமையான சகோதரனே சகோதரியே, the time has come when God is going to leave this planet. இந்த கோளை விட்டு தேவன் போகிறதான காலம் வந்தது. The Holy Spirit is going to leave this world. பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தை விட்டு போக போகிறார். Man wants to have this world for himself. மனிதன் இந்த உலகத்தை தனக்காக வைத்துக் கொள்ளும்படி விரும்புகிறான். That period when man has this world for himself is called darkness and gross darkness. மனிதன் தனக்காக இந்த பூமியை இந்த உலகத்தை வைத்துக் கொள்கிறானே அந்த காலம்தான் இருளான காலமும் மகா இருளான காலமாய் இருக்கிறது. But he is looking now. Jesus is looking now. The Holy Spirit is looking now for a few people who will turn to him. அதே அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இயேசுவும் பார்த்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரும் பார்த்து கொண்டே இருக்கிறார். தன்னை நோக்கி திரும்புகிறதான ஒரு ஜனம் வராதோ என்று காத்து கொண்டிருக்கிறார். This planet Earth is pushing God out. What are you doing?
இந்த பூமியாகிய கோள் தேவனை தள்ளி கொண்டிருக்கிறதே, விலக்கி கொண்டிருக்கிறதே, நீ என்ன செய்கிறாய்? This planet Earth is saying, I don't want God. What are we going to say? இந்த பூமியான கோள் சொல்லுகிறதே, எனக்கு தேவன் தேவையில்லை என்று. ஆனால் நீ என்ன சொல்லுகிறாய்? What is our response? Jesus is waiting. The Holy Spirit is watching. இயேசு காத்து கொண்டிருக்கிறார். அதை பரிசுத்த ஆவியானவரும் பார்த்து கொண்டே இருக்கிறார். உன்னுடைய பதில் என்ன? We are a few of us. நாம் மிகவும் கொஞ்சமாய் இருக்கிறோம். We are only a small group in this big world. இந்த பெரிய உலகத்தில் நாம் ஒரு சிறு கூட்டமாய் இருக்கிறோம். But if we can only turn to Jesus and ask him to forgive our sins and express our pardon and ask pardon for our sins, then that will wipe his tears. நாம் இந்த சிறு கூட்டமாகிய நாம் அவரிடத்தில் போய் நம்முடைய பாவங்களுக்காக அவரிடத்தில் மன்னிப்பு கேட்போமே ஆகில், that will wipe his tears. அவருடைய கண்ணீரை அது துடைக்கும். So many crores and crores and crores of people not bothered about God. கோடிக்கணக்கான ஜனங்கள் தேவனை குறித்து கண்டுகொள்வதே இல்லை. And the few people who know God are not bothered about God. They are bothered about only their sufferings. தேவனை குறித்து அறிந்ததான ஒரு கூட்டம் உண்டு. அவர்களும் கூட தேவனை குறித்து தன்னுடைய கவனத்தை வைக்கிறதில்லை. மாறாக தங்களுடைய பாடுகளை குறித்தே யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். Today the suffering Jesus is standing before us. இன்றைக்கு அந்த பாட அனுபவிக்கிற இயேசு நம்முடைய மத்தியில் நின்று கொண்டிருக்கிறார். Let's close our eyes and look at the cross. நம்முடைய கண்களை நாம் மூடி அந்த சிலுவையை நோக்கி பார்ப்போமாக. It's not your wife or husband or brother or sister who hurt God. You hurt God. I hurt God. உன்னுடைய புருஷனோ, உன்னுடைய மனைவியோ, உன்னுடைய பிள்ளையோ, உன்னுடைய சகோதரனோ சகோதரியோ தேவனை வேதனைப்படுத்தவில்லை. நீ தேவனை வேதனைப்படுத்தி இருக்கிறாய். நான் தேவனை வேதனைப்படுத்தி இருக்கிறேன். What shall we do? நாம் என்ன செய்யலாம்? Shall we go to him? நாம் அவரிடத்தில் போவோமா? Shall we all go to him? நாம் எல்லாரும் அவரிடத்தில் போவோமா? Close your eyes and behold the lamb on the cross. உங்களுடைய கண்களை மூடுங்கள். இதோ ஆட்டுக்குட்டியானவர் சிலுவையின் மேல் தொங்கிக் கொண்டிருக்கிறார். What did he do? அவர் என்ன செய்தார்? He did no harm. அவர் ஒரு காரியம் தவறாய் செய்யவில்லையே. He did no evil. அவர் ஒரு பொல்லாப்பையும் செய்யவில்லையே. He went about doing good. எல்லாம் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். He went about telling everyone how much he loved them. அவர்களை எவ்வளவாய் நேசித்தேன் என்று அவர்களுக்கு அதை சொல்லிக் கொண்டு சுற்றி திரிந்தார். The result, there he is hanging on the cross. தீர்வு என்ன? பதில் என்ன? சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். What are we going to do? நாம் என்ன செய்ய போகிறோம்? Shall we go to the foot of the cross? நாம் அந்த சிலுவையின் பாதத்தண்டைக்கு போவோமா? Shall we look up to Jesus? நாம் இயேசுவை நோக்கி பார்ப்போமா? And tell and understand that we are the ones responsible for his state. அவருடைய அந்த நிலவரத்திற்கு நாம் தான் காரணம் என்று சொல்லி அவருக்கு நாம் சொல்லுவோமா? நாம் புரிந்து கொண்டு சொல்லுவோமா? I don't know if we can all go there, but if one person can go there and stand at the foot of the cross and say, Jesus, forgive me, that will wipe his tears. எனக்கு தெரியாது நாம் எல்லாரும் அந்த சிலுவை நண்டை போகிறோமோ இல்லையோ. ஒருவர் போய், ஒரே ஒரு ஆளாகிலும் போய் அந்த சிலுவையின் பாதத்தண்டையில் போய், ஆண்டவரே என்னை மன்னியும், என்னுடைய பாவங்களே உம்மை சிலுவையில் ஏற்றி விட்டது என்று சொல்லுவாரே ஆகில், if there's one person who can go to Jesus tonight and say, Father Jesus, have mercy on me, a sinner. ஒருவனாகிலும் போய் அந்த சிலுவையின் பாதத்தண்டையில், ஆண்டவரே பாவியாகிய என் மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லுவானே ஆகில், that will alleviate the pain of Jesus. அது அந்த இயேசுவின் வேதனையை குறைக்கும். That will wipe the tears of Jesus. அது அந்த இயேசுவின் கண்ணீரை துடைக்கும். Yes, someone is going to Jesus this evening. ஆம், இந்த மாலை வேளையில் யாரோ ஒருவர் அந்த சிலுவை நண்டையில் போய் கொண்டே இருக்கிறார். Today someone here with eyes closed is crying at the foot of the cross. இங்கே யாரோ ஒருவர் கண்களை மூடி கண்ணீரோடு கூட அந்த சிலுவையின் பாதத்தில் அழுது கொண்டிருக்கிறார். Someone is saying, Jesus, have mercy on me, a sinner. இங்கே ஒருவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், இயேசுவே பாவியாகிய என் மேல் இரக்கமாயிரும் என்று அங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார். Your name is being recorded in the book of life. உன்னுடைய பெயரானது ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. You were hurting him and piercing him till now. இதுவரைக்கும் நீ அவரை வேதனைக்குள்ளாக்கினாய், குத்திக் கொண்டிருந்தாய். You drove nails into his hands and feet till now. இதுவரைக்கும் அவருடைய கைகளிலும் அவருடைய கால்களிலும் நீ ஆணிகள் அடைந்து கொண்டிருந்தாய். But now you are wiping his tears. ஆனால் இப்பொழுதோ நீ அவருடைய கண்ணீரை துடைத்துக் கொண்டிருக்கிறாய். O Church of God,
தேவனுடைய சபையே, Christian brother and sister, கிறிஸ்தவ சகோதரரே, கிறிஸ்தவ சகோதரிமாரே, even after knowing what Jesus has done for us, how much we have hurt him. இயேசு நமக்கு எவ்வளவு செய்தார் என்று நமக்கு நன்றாக தெரிந்திருந்தும் எவ்வளவுக்கு அதிகமாய் அவரை நாம் வேதனைக்குள்ளாக்கி இருக்கிறோம். Shall we all go to the cross? நாம் எல்லாரும் சிலுவையண்டை போவோமா? Shall we ask Jesus pardon? இயேசுவிடத்தில் போய் நாம் மன்னிப்பு கேட்போமா? Every time you smoke, ஒவ்வொரு முறையும் நீ புகை பிடிக்கும் பொழுது, every time you speak a lie, ஒவ்வொரு முறையும் நீ ஒரு பொய் சொல்லும் பொழுது, every time a bad word comes out of your mouth, ஒவ்வொரு முறையும் உன் வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் வரும் பொழுது, every time you smite a brother, ஒவ்வொரு முறையும் ஒரு சகோதரனை நீ அடிக்கும் பொழுது, every time your eye beholds something vulgar, ஒவ்வொரு முறையும் உன் கண்களானது ஆபாசமான காரியங்களை பார்க்கும் பொழுது, that is a slap in the face of God. அது தேவனுடைய முகத்தை பார்த்து அறைவது போல் இருக்கிறது. Shall we ask Jesus pardon? இயேசுவிடத்தில் நாம் கேட்போமா? மன்னியும். Let us start praying now. நாம் ஜெபிக்க ஆரம்பிப்போம். Let us talk to Jesus now. இயேசுவோடு நாம் பேச This is ஆரம்பிப்போம். the time to talk to Jesus. இதுவே இயேசுவோடு கூட பேசுகிறதான நேரம். Till now he was speaking to you. இதுவரைக்கும் அவர் உன்னோடு கூட Now பேசுகிறார். you speak to him. இப்பொழுது நீ அவரிடத்தில் பேசுவாயாக. Let his pain reduce. அவருடைய வேதனை குறையட்டும். Let his eyes become wiped of its tears. அவருடைய கண்கள் கண்ணீரிலிருந்து துடைக்கப்படட்டும். Let him smile watching at you and me. உன்னை என்னையும் பார்த்து அவர் புன்னகை செய்யட்டும். Shall we all start praying? நாம் எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிப்போம். He wants to hear your voice. உன்னுடைய சத்தத்தை கேட்கும்படி அவர் விருப்பமாய் இருக்கிறார். He wants to hear those words of confession. உன்னுடைய அறிக்கையின் வார்த்தைகளை கேட்கும்படி அவர் விருப்பமாய் Dear இருக்கிறார். brother, dear sister, அருமையான சகோதரி சகோதரி, don't look at the brother or sister on your left or on your right. உன்னுடைய அருகாமையில் உட்கார்ந்திருக்கிற அந்த சகோதரனை சகோதரி நீ பார்க்க வேண்டாம். You look at Jesus and you talk to Jesus. நீ இயேசுவை மாத்திரம் பார்த்து இயேசுவோடு மாத்திரம் பேசுவாயா? You open your heart before Jesus. இயேசுக்கு முன்பாக உன் இருதயத்தை திறப்பாயாக. Do not hide anything before Jesus. இயேசுக்கு முன்பாக நீ ஒன்றையும் மறைக்க வேண்டாம். You and I have hurt that loving Jesus. அந்த அன்புள்ள இயேசுவை நீங்களும் நானுமே வேதனைக்குள்ளாக்கி இருக்கிறோம். Let's go to the cross and confess our sins. அந்த சிலுவை நண்டை நாம் போய் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவோம். Don't hide anything. ஒன்றையும் மறைக்க வேண்டாம். Nobody knows it, but he knows it. யாருக்கும் தெரியாது, ஆனால் அவருக்கு தெரியும். Nobody has seen you, but he has seen you. யாரும் உன்னை பார்த்ததில்லை, அவர் உன்னை பார்த்திருக்கிறார். What you have done in secret has hurt him. நீ ரகசியமாய் செய்தாயே அந்த காரியம் அவரை வேதனைக்குள்ளாக்கி இருக்கிறது. Say sorry, Jesus. இயேசுவினிடத்தில் ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கேட்பாயா? Forgive me, Jesus. என்னை மன்னியும் ஆண்டவரே என்று கேட்பாயா? Shall we all cry out to Jesus? இயேசுவினிடத்தில் நாம் அழுவோமாக. For one moment, put away your pain. ஒரு நிமிடம் உன்னுடைய பாடுகளை உன்னுடைய வேதனையை தள்ளி வைத்து விடு. One moment, forget your problem. உன்னுடைய பிரச்சனைகளை ஒரு க்ஷணம் தள்ளி வை. 1 minute, stop complaining against God. ஒரு நிமிடம் தேவனுக்கு விரோதமாய் புகார் செய்வதை நிறுத்து. Let us turn towards Jesus. இயேசுவினிடத்தில் நாம் திரும்புவோம். Let's focus on how he is suffering because of us. நமக்காக அவர் எப்படி வேதனை அனுபவிக்கிறார் என்பதை நம்முடைய கவனத்தை தீர்ப்போம். Let's cry out to him for mercy. இரக்கத்திற்காக அவரை நோக்கி நாம் அழுவோமாக. Let's wipe his tears. அவருடைய கண்ணீரை நாம் துடைப்போமாக. He's crying because of the whole world. Let him look at us and smile at least. ஒரு முழு உலகத்திற்காக அவர் அழுது கொண்டிருக்கிறார், ஆனால் நம்மை பார்த்தாகிலும் அவர் புன்னகை செய்யட்டும். Let's call out to the Lord. நாம் தேவனை நோக்கி கூப்பிடுவோம். Cry out to Jesus. தேவனை நோக்கி இயேசுவை நோக்கி அழுவோம். The loving Jesus is crucified before us. அன்புள்ள இயேசு நமக்கு முன்பாய் சிலுவையில் அறைந்து தொங்கிக் கொண்டிருக்கிறார். Oh church of God, தேவனுடைய சபையே, is he going to cry looking at us also? நம்மையும் பார்த்து அவர் இன்னும் அழ வேண்டுமோ? You are the only ones, we are the only ones who can wipe his tears. நீ ஒரேவரால் நாம் ஒருவருக்கு ஊற்றத்தார் மாத்திரமே அவருடைய கண்ணீரை துடைக்க Let முடியும். us cry out to him. அவரை நோக்கி அழுவோமாக. Whoever cries out or not, you cry out to him. யார் அழுகிறார்களோ இல்லையோ நீ அழுவாயாக. Let Jesus smile at me, let him smile at you. இயேசு என்னை பார்த்து புன்னகை செய்யட்டும், அதே இயேசு உன்னையும் பார்த்து புன்னகை செய்யட்டும். Jesus,
Jesus, we are crying out to you, Lord. Have mercy, Lord. Have mercy for all our sins we have committed against you, Lord. Jesus, we have crucified you. We have turned our hand against you, Lord. Jesus, we have lied. We have uttered blasphemy. We have questioned you, murmured against you, Lord. We have gone in our own wicked ways. Forgive us, Lord. ஆண்டவரே எங்களை மன்னியும், ஆண்டவரே எங்களை மன்னியும், எங்களுடைய பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களுடைய பொல்லாத வழிகளை மன்னியும் ஆண்டவரே, எங்களுடைய குற்றங்களை மன்னியும் ஆண்டவரே, உம்மை சிலுவையில் அறைந்ததற்காய் மன்னியும் ஆண்டவரே. Appa, have mercy, Jesus, have mercy, Lord, have mercy, Jesus. We praise you, Lord. We want to do something, Lord, to put an end to your suffering, oh Lord. Jesus, we praise you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Look to the cross. சிலுவை நோக்கி பாருங்கள். Look at the eyes of Jesus. இயேசுவின் கண்களை நோக்கி பாருங்கள். There are tears rolling down his eyes. அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வழிகி கொண்டிருக்கிறது. Nobody loves him. யாரும் அவரை நேசிக்கிறதில்லை. He loves you. அவர் உன்னை நேசிக்கிறார். But why have you come to him? நீ ஏன் அவரிடத்தில் வந்திருக்கிறாய்? Do you love him? அவரை நேசிக்கிறாயா? Do you love him? அவரை நேசிக்கிறாயா? Do you love him? அவரை நேசிக்கிறாயா? Behold his eyes. அவருடைய கண்களை நோக்கி பார். There are tears in those eyes. அந்த கண்களிலே கண்ணீர் வழிகி கொண்டிருக்கிறது. But look again to those eyes. மறுபடியும் ஆகாதே கண்களை நோக்கி பார். There is love in those eyes. அந்த கண்களிலே அன்பு இருக்கிறது. Those eyes say, my child, I love you. அந்த கண்கள் சொல்லுகிறது, என் பிள்ளையே நான் உன்னை நேசிக்கிறேன். What are you saying? நீ என்ன சொல்கிறாய்? What is your answer? உன்னுடைய பதில் என்ன? Dear child of God, what is your answer? தேவனுடைய பிள்ளையே உன்னுடைய பதில் என்ன? He is waiting for your answer. உன்னுடைய பதிலுக்காக அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். Are you going to just watch him crying, or are you going to wipe his tears? அவர் அழுகிறதை அப்படியே நீ பார்த்து கொண்டிருக்க போகிறாயா? அவருடைய கண்ணீரை நீ துடைக்க போகிறாயா? He loves you. அவர் உன்னை நேசிக்கிறார். He loves you. அவர் உன்னை நேசிக்கிறார். He loves you. அவர் உன்னை நேசிக்கிறார். May the Lord help us. தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த பாடுகள் சகிக்க நினைத்தோ, இந்த பாடுகள் சகிக்க நினைத்தோ, அந்த கிடரை சாந்தரூபனே, அந்த கிடரை சாந்தரூபனே, இந்த பாவத்தை போக்கும் பலியாகவோ, எங்கள் பாவத்தை போக்கும் பலியாகவோ, இந்த பாடுகள் சகிக்க நினைத்தோ, இந்த பாடுகள் சகிக்க நினைத்தோ, அந்த கிடரை சாந்தரூபனே, அந்த கிடரை சாந்தரூபனே, எங்கள் பாவத்தை போக்கும் பலியாகவோ, எங்கள் பாவத்தை போக்கும் பலியாகவோ, இந்த பாடுகள் சகிக்க நினைத்தோ, இந்த பாடுகள் சகிக்க நினைத்தோ, அந்த கிடரை சாந்தரூபனே, அந்த கிடரை சாந்தரூபனே, எங்கள் பாவத்தை போக்கும் பலியாகவோ, எங்கள் பாவத்தை போக்கும் பலியாகவோ, இந்த பாடுகள் சகிக்க நினைத்தோ, இந்த பாடுகள் சகிக்க நினைத்தோ, அந்த கிடரை சாந்தரூபனே, 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 அந்த கிடரை சாந்தரூபனே. Hallelujah, hallelujah. Lord, 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 praise the Lord, praise the Lord, praise the Lord. கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருந்தார். நாம் இவ்வளவு நாட்களாக ஒருவேளை அறியாதவர்களாய் புரியாதவர்களாய் நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய வேதனைகள்,
இவைகளைத்தான் பிரதானமானதாக எடுத்துக்கொண்டு அடிக்கடி ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறவர்களாய், அவர் மேல் குற்றம் சுமத்துகிறவர்களாய், அவரை விட்டு விலகி நிற்கிறவர்களாய் நாம் காணப்பட்டதுண்டு. கர்த்தர் கிருபையுள்ளவராய் இன்றைக்கு நம்முடைய குற்றம் எவ்வளவு கொடியது என்பதை ஆண்டவர் நமக்கு உணர்த்தி தந்திருக்கிறார். இந்த வேளையில் ஒன்று கூட கர்த்தருடைய சன்னிதானத்தில் நாம் நம்முடைய உண்மையான நிலவரத்தை உணர்ந்து நம்மை தாழ்த்தி விடுவோமாக. நம்மை எவ்வளவாய் நேசிக்கிறார். நம் நிமித்தம் அவர் முற்றிலுமாய் தன்னையே பாவ நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தாரே. இந்த கல்வாரி சிலுவையில் 3 ஆணிகளில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் போது நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது விரும்பப்படத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது என்றே நாம் வாசிக்கிறோம். அந்த விரும்பப்படத்தக்க ரூபம் இல்லாதிருந்தது என்று சொல்லும் போது மலையாள வேதாகமத்திலே அது எப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து கூட நாம் சொல்ல கேட்டோம். அவர் அல்ல, அது என்னவென்று தெரியாத ஒரு நிலவரம். அவரை நோக்கி பார்க்கும்போது அவரை ஒரு மனிதனாகவே நாம் இங்கே காண முடிகிறது இல்லை. சரீரமெல்லாம் கிழிக்கப்பட்டிருக்கிறது. சதையெல்லாம் ஆங்காங்கே பீந்து தொங்கிக் கொண்டிருக்கிறது. சங்கீதத்தில் வாசிக்கிறது போல அவருடைய எலும்புகளை எல்லாம் எண்ணலாம் என்று சொல்லப்படத்தக்க விதத்தில் அவர் அங்கே அந்த கல்வாரியில் அந்த சிலுவை மரத்தில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவ்வளவு அந்த வேதனையின் மத்தியிலையும் எல்லாரும் தன்னை பார்த்து பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த வேதனை நிறைந்த அந்த நேரத்திலும் கூட அவர் அன்பு நிறைந்தவராய், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி அந்த வேளையிலையும் கூட நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருந்தாரே. சகோதரனே, சகோதரியே, இந்த வேளையில் ஒன்று கூட நான் நம்மை பரிபூர்ணமாய் அவருடைய சித்தம் செய்யும்படியாய், அவருடைய கண்ணீரை துடைக்கும்படியாய் நான் நம்மை ஒப்புக் கொடுப்போமாக. கோடி கோடியான ஜனங்கள், அவரை அறியாதவர்கள், அவரை குறித்து சரியாக விளங்கிக் கொள்ள முடியாத நிலவரத்தில் பாவத்துக்கு பின்னாக, அக்கிரமங்களுக்கு பின்னாக, பாவ இன்பங்களுக்கு பின்னாக சென்று அவரை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கும் போது ஒரு சிறு கூட்டமாயிருக்கிற நாம், அவரை அறிந்திருக்கிற நாம், அவரை நம்முடைய தெய்வமாக கொண்டிருக்கிற நாமும் கூட தொடர்ந்து அவரை வேதனைப்படுத்த போகிறோமோ? நம் நிமித்தம் அவர் தொடர்ந்து வேதனைப்பட்டு கண்ணீர் விட இப்படியாக அவர் கஷ்டப்பட வேண்டுமோ? நாமாவது அவரை சந்தோஷப்படுத்துவோமாக. நம்முடைய பாவங்களே அவரை வேதனைப்படுத்துகிறது என்று கர்த்தர் நம்மோடு கூட பேசினாரே. அது எவ்வளவாய் அவரை துக்கப்படுத்துகிறது, வியாகுலப்படுத்துகிறது, அவரை எவ்வளவாய் பாடுபடுத்துகிறது, கண்ணீர் விட வைக்கிறது என்று கர்த்தர் பேசினாரே. இந்த வேளையில் அவரை நேசிக்கிற ஜனங்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற நாம் தீர்மானிப்போமாக, ஆண்டவரே, இனி அந்த பாவத்துக்கு பின்னாக நான் போக மாட்டேன். ஆண்டவரே, உம்மை வேதனைப்படுத்துகிற, துக்கப்படுத்துகிற அந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன். ஆண்டவரே, இனி நான் டெலிவிஷன் பார்க்க மாட்டேன். ஆண்டவரே, நீ நான் கதை புத்தகங்களை எடுத்து படித்து என்ற நேரங்களை நான் வீணடிக்க மாட்டேன். ஆண்டவரே, என்ற சிந்தனைகளை கெடுக்க மாட்டேன். ஆண்டவரே, நான் ஒழுங்காக வேதம் வாசிப்பேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கருத்தோடு தியானத்தோடு வாசிப்பேன். ஆண்டவரே, தினந்தோறும் ஆண்டவரே உமக்காக ஜீவிக்கும்படியாய், உம்முடைய மகனாக மகளாக உம்மை துக்கப்படுத்தாதபடி ஜீவிக்கும்படியாய், ஒரு பலனை பெற்றுக் கொள்ளும்படியாய் உடைய சமூகத்தை காத்திருந்து ஜெபித்து உடைய அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டு ஜீவிக்கிற ஒரு ஜீவியத்தை நான் செய்வேன். ஆண்டவரே, இனிமேல் நான் உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் நிமித்தம் நீர் ஒருபோது நீர் கண்ணீர் விட நான் இடம் கொடுக்க மாட்டேன். ஆண்டவரே, உடைய மகனாகிய உடைய மகளாகிய நான் உடைய கண்ணீரை துடைக்க உடைய பிள்ளையாக என்னை நீர் காணும் போதெல்லாம் என்னை கண்டு சந்தோஷப்படத்தக்கதாக நான் இனி ஜீவிப்பேன். ஆண்டவரே, ஒன்று கூட ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய பள்ளியிலேயும் சரி, என்னுடைய கல்லூரியிலேயும் சரி, நான் வேலை செய்கிற இடத்திலேயும் சரி, என்னுடைய குடும்பத்தின் மத்தியிலேயும் சரி,
உடைய மகனாக நான் இருப்பேன் ஆண்டவரே. இனி என் நிமித்தம் நீ சிரிக்க போகிறீர் ஆண்டவரே, நீ சந்தோஷப்பட போகிறீர் ஆண்டவரே. அதற்கு ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பாவம் செய்யாதபடி நான் பாதுகாக்கப்படும்படியாய் உடைய கிருபை எனக்கு தாரும், உடைய அபிஷேகத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. நான் உமக்காக ஜீவிக்க வாஞ்சிக்கிறேன். என்னை பலப்படுத்தும், எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. என்னை குறை குற்றங்களை நான் மூடி மறைக்க வேண்டாம் ஆண்டவரே. அவைகள் எல்லாவற்றையும் மெய் மனஸ்தாபத்தோடு இன்றைக்கு சமூகத்தில் அறிக்கையிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. இனி ஒருபோது அவைகள் என்னை மேற்கொண்டு போய் துக்கப்படுத்தாதபடி தேவையான கிருபையாகிய பலத்தையும் அபிஷேகமாகிய பலத்தையும் எனக்கு தாரும் ஆண்டவரே, எனக்கு தாரும் ஆண்டவரே, எனக்கு தாரும். கர்த்தர் கிருபையுள்ளவராயிருக்கிறார். தாகமாயிருக்கிற இடத்திலிருந்து பானமன கடவுள் என்று சொன்னார். அவருக்காக ஜீவிக்க உனக்கு தாகம் இருக்கிறதா? அவருடைய கண்ணீரை துடைக்க வேண்டும் என்கிற தாகம் உனக்கு இருக்கிறதா? நீ எழுப்பி அவரண்டைக்கு வருவாயாக. தாகமாய் இருக்கிறவன் என்னிடத்திலிருந்து பானமன கடவுள் என்று கர்த்தர் சொன்னாரே. பரிசுத்த ஆவியை குறித்து அப்படி சொன்னார் என்பதாக நாம் வாசிக்கிறோம். இதோ கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறார். அவருக்காக ஜீவிக்கும்படியாய் நீ ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறாய். கர்த்தருடைய பலப்படுத்தும்படியாய் இதோ தேவனுடைய அபிஷேகம் உண்மையில வந்து இறங்கிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய அந்த மகிமையுள்ள ஆவியானவர் உன்னை பலப்படுத்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். கர்த்தருடைய ஆவியினால் நீ நிரப்பப்படுவாயாக. கர்த்தருக்காக ஜீவிக்க ஒப்பு கொடுத்திருக்கிறதான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட நீ இப்பொழுது உன்னை ஒப்பு கொடுப்பாயாக. இயேசுவுக்காக ஜீவிப்பேன் நான், என்ன வந்தாலும் அஞ்சினேன். ஆவியின் சத்தம் இயேசுவுக்காக ஜீவிப்பேன் நான், இயேசுவுக்காக ஜீவிப்பேன் நான், என்ன வந்தாலும் அஞ்சினேன். ஆவியின் சத்தம் இயேசுவுக்காக ஜீவிப்பேன் நான், இயேசுவுக்காக ஜீவிப்பேன் நான், என்ன வந்தாலும் அஞ்சினேன். ஆவியின் சத்தம் இயேசுவுக்காக ஜீவிப்பேன் நான், இயேசுவுக்காக ஜீவிப்பேன் நான், என்ன வந்தாலும் அஞ்சினேன். ஆவியின் சத்தம் இயேசுவுக்காக. Hallelujah. Live for the Lord Jesus. இயேசுவுக்காக ஜீவிக்கும்படியாக தீர்மானித்து இந்த சரணத்தை ஒன்று கூட நீங்க பாடுங்க. ஒருவராக அமைதியாக இருக்க வேண்டாம். கர்த்தருக்காக ஜீவிக்க அவர் நம்மை பலப்படுத்த வேண்டும். அவருடைய கண்ணீரை துடைக்கும்படியாய், ஒரு பாவம் செய்யாத ஒரு ஜீவித்தை செய்யும்படியாய் அவர் தானே உன்னையும் என்னையும் பலப்படுத்த வேண்டும். தேவ சித்தம் செய்ய வாஞ்சித்து நம்மை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை பலப்படுத்த உண்மையில் அவராக இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். ஆண்டவருக்காக ஜீவிக்க யார் யாருக்கு வாஞ்சை இருக்கிறது? ஆண்டவருடைய கண்ணீரை நான் துடைப்பேன் என்று எத்தனை பேர் நீங்கள் இங்கே தீர்மானம் எடுத்திருக்கிறீர்கள்? கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ண போகிறார். இன்றைக்கு நீ அபிஷேகம் பண்ணப்பட போகிறாய். இன்றைக்கு கர்த்தருக்கு உங்கள் அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள்ள போகிறாய். இயேசுவுக்காக
ஜீவனை கொடுத்தேன் ஆண்டவருக்காக. ஹalleluya. ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya. கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கிறார். தேவன் தன்னை அன்பினால் உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். இனி நீ கர்த்தருக்காக ஜீவிக்க போகிறாய். ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya. அதனே சத்துருவின் கரவலகரி நிகுருமையா திடமனுக்கு கடவாவுஷமா கரவாவுதா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தருக்காக ஜீவிக்க ஒப்பு கொடுத்திருக்கிற உண்மையில் கர்த்தருடைய அபிஷேகம் வந்து இறங்கி இருக்கிறது. நீ இனி முன்பு போல அல்ல, ஒரு வித்தியாசப்பட்ட வேறுபட்ட ஜீவியம் இனி வரப்போகிற நாட்களில் நீ செய்ய போகிறாய். இனி நீ கர்த்தரை துக்கப்படுத்துகிற மகனாக மகளாக அல்ல, கர்த்தரை சந்தோஷப்படுத்துகிற மகளாக நிற்க கர்த்தரை பலப்படுத்தி இருக்கிறார். ஆமென் ஆமென். ஹத்தரபலஹரிபி அங்கராமனா ரிபாரியா துடமனுகுதுகடாய். ஹத்திரிமிகனமரிகதிபியா சத்துருமிகதனமஷபா. ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஜெபம். அன்பிற்கும் நிறைந்த பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றியுள்ள இதயத்தோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த தேசத்தை நேசித்து இப்படிப்பட்டதான ஒரு விசேஷித்த வேதபாட கூட்டங்களை நீர் ஏற்படுத்தி தந்திருக்கிறபடியினால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த முதலாம் நாள் மாலை வேளையிலேயும் தேவரீர் எங்கள் மத்தியில் எழுந்தருளி வந்து எங்களுடைய கூட்டத்தின் ஒவ்வொரு பகுதிகளையும் நீர் ஆய்வுகளாய் மாற்றி ஆசீர்வதித்தபடியினால் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நாட்களில் உம்முடைய வேதத்திலிருந்து சத்தியங்களை அறிந்து கொள்ளத்தக்கதாக கொடுத்ததான அருமையான நல்ல தருணத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏன் இந்த பாடுகள் என்கிறதான தலைப்பில் சத்தியங்களை அறிந்து கொள்வதற்கு நீர் கொடுத்த அருமையான ஸ்லாக்கியத்துக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் எங்களுடைய பாடுகளை குறித்து மாத்திரமே அதிகமாய் சிந்தித்து உம்மை துக்கப்படுத்துகிறவர்களாய், உம்மிடத்தில் கேள்வி கேட்கிறவர்களாய், உம்மிடத்தில் முறையிடுகிறவர்களாய், உம்மை குற்றவாளியாய் தீர்க்கக்கூடியவர்களாய், உம்மை விட்டு தூரமாய் விலகி போகிறவர்களாய் நாங்கள் பல சந்தர்ப்பத்தில் எங்களுடைய பாடுகளையும் எங்களுடைய உபத்திரவங்களையும் குறித்தே நாங்கள் சொல்லிக் கொண்டிருந்தோம். இந்த மாலை வேளையில் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தின சத்தியத்துக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு முன்பாக நீர் அதிகமாய் நீர் பாடுகளை ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. பாடுபட்டதில் முதலாவது நீர் பாடுபட்டீர். பிரதானமாய் மிக அதிகமாய் துக்கத்தையும் வேதனைகளையும் நீர் கண்ணீரையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர் என்பதை குறித்து இந்த மாலை வேளையில் நீர் எங்களுக்கு திட்டவட்டமாய் வெளிப்படுத்தி தந்தபடினால ஸ்தோத்திரம். எங்களுடைய வார்த்தைகளினால், எங்களுடைய கிரியைகளினால், எங்களுடைய நடக்கைகளினால், எங்களுடைய பார்வைகளினால், எங்களுடைய செய்கைகளினால், எங்களுடைய சிந்தனைகளினால் எல்லா பகுதியிலேயும் உம்மை அதிகமாய் துக்கப்படுத்தி, உம்மை அதிகமாய் சிலுவையில் அறைந்து உம்மை வேதனைப்படுத்துகிற குற்றவாளிகளாய் நாங்கள் இருக்கிறோம் என்பதை இந்த மாலை வேளையில் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்தபடினால ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இனி நாங்கள் அப்படிப்பட்ட ஜீவியம் செய்யாதபடிக்கு இந்த மாலை வேளை எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இனி எங்களுடைய வார்த்தைகளினாலோ செய்கைகளினாலோ எங்களுடைய ஜீவியத்தின் நடக்கைகளினாலோ நாங்கள் உம்மை துக்கப்படுத்தாதபடிக்கு ஒரு பரிசுத்தமாய் உம்மை வெளிப்படுத்துகிற நிருபங்களாய் நாங்கள் காணப்பட எங்களை உதவி செய்ய முடியாய் உம்முடைய பாதத்தில் விழுந்து கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாலை வேளையிலேயும் தேவ சமூகத்தில் கொண்டு வந்தான தேவனுடைய ஜனங்களுக்காய் ஸ்தோத்திரம். வசனம் கேட்ட அனைவரையும் உம்முடைய கிருபையுள்ள வசனத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள், வசனங்கள், சத்தியங்கள் ஒன்றாகிலும் இருதயத்தை விட்டு நீங்காமல் மீண்டும் மீண்டுமாய் பேசிக் கொண்டிருக்கத்தக்கதாய் நிச்சயமாய் நீர் உதவி செய்ய முடியாய் உம்முடைய கரங்களில் வைக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். வசனம் பேசின உம்முடைய மகனை இன்னும் அதிகமாய் பலப்படுத்த முடியாய் வேண்டிக்கிறோம். தொடர்ந்து நடக்கிறதான கூட்டங்கள் எல்லாவற்றையும் தேவரீர் ஆசீர்வதியும். எல்லாரும் இந்த கூட்டங்களில் வந்து பங்கு பெறவும், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளவும், ஜெயம் பெற்றுக் கொள்ளவும் உதவி செய்யும். எல்லா துதிக்க நம்மை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. வாக்கு மாறாடி எங்களை மத்தியில் வந்து கூட்டங்களில் ஆசிரமம் மாற்றி சொல்கிறோம். எங்களை நேசித்து, தேசத்தை நேசித்து, ஜனத்தை நேசித்து கர்த்தாவே விதமாய் கர்த்தாவே சமயங்களில் தந்ததுக்காக ஸ்தோத்திரம். கூட்டங்களில் ஆயத்தப்பட்டு தந்ததுக்காக ஸ்தோத்திரம். முதலாம் நாள் கூட்டத்தை நீ பொருட்படுத்த ஆசிரியத்துக்காக மிக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டே மிக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டே மிக ஸ்தோத்திரம். எங்களுடைய பாவங்களுக்காகவே நீ சிலுவையில் மதித்தீர் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்கள் தான் உண்மை சிலுவையில் அடித்தது. எங்களுடைய பாவங்கள் தான் வேதனைப்பட்டது ஆண்டவரே. நீ பாவம் செய்யவில்லை,
கர்த்தாவே கிறிஸ்துவ பாவம் இல்லாதவர், நீ பாவம் அறியாதவர் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுடைய பாவங்கள் தான் உம்மை சிலுவையில் அடைந்தது என்று நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்றைக்கும் கூட யார் யார் இந்த சிலுவையை நோக்கி பார்த்தார்களோ, எந்த பாவம் தான், எந்த பாவத்துக்காக தான் சிலுவையில் ஆணை அடிக்கப்பட்டீர், பாடுபட்டீர் என்று யார் யார் கண்ணீர் விட்டார்களோ அவருடைய பாவத்தெல்லாம் நீ மன்னித்திருக்கிறீர்கள். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டீர், எங்களுடைய நோய்களை சுமந்தீர். ஆண்டவரே நோக்கி பார்த்த ஒவ்வொருவரையும் விடுவித்திருக்க அப்படின்னா தோட்டம் கர்த்தாவே. ஆண்டவரே ஒவ்வொரு உத்தம சாட்சிகளாய் நீட்டிருக்க தோட்டம் கர்த்தாவே. தொடர்ந்து வழி நடத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. தாசர்களும் பலப்பட்டி மீதியான கூட்டங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றும்படி வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. கிருபையுள்ள கட்டை தாட்சி ஒப்படைக்கிறோம். கிருபினால் முடி பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா துதிகனமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். Praise the Lord, 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 praise the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் காவலும் அனைவரோடு கூட எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் கூட இருப்பதாக. அல்லேலூயா.